பா அம்மா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலைப் பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இன்றைய நம்முடைய இந்த மன்றத்திலே கூடியிருக்கும் அனைத்து சிவ தொண்டர்களையும் என் திருக்கரங்களால் வணங்கி சிரம் தாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். அப்பர் அருள்நெறி மன்றத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் இறைவனை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று திருஞான சம்பந்தர் அருளிய நம்முடைய இன்றைய பாடல் திருப்பாச்சூர் திருத்தலத்திலிருந்து, திருப்பாச்சூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து இருக்கக்கூடிய இறைவனை திருஞான சம்பந்தர் பாடிய பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த வகையில் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய சிவ திருமதி சாந்தா அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் சிந்திப்பதற்கு நாம் நம்முடைய நேரங்களை ஒதுக்குவதற்கு நேரம் இல்லாத பொழுதும் அனைவரையும் ஒன்று கூட்டி ஒரு அவையாக அமைத்து இந்த வகையில் அவர்கள் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் மீண்டும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து சிவ சிவ தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு இன்று என்னுடைய பாடலாக சிந்திக்க கொடுத்தது சிந்தை இடையார் என தொடங்கக்கூடிய திருஞான சம்பந்தர் அவர்களின் பாடலை நமக்கு சிந்திக்க தந்திருக்கின்றார்கள். திருஞான சம்பந்தர் அவர்கள் இந்த திருப்பாசூர் அப்படிங்கிற இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, சென்னையில இருந்து திருவாலங்காட்டு வழியாக போகும்பொழுது அரக்கோணத்துல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டக்க இருக்கு அப்படிங்கிறாங்க. காஞ்சிபுரத்துல இருந்து கடம்பத்தூர் வழியாகவும் இந்த ஊருக்கு போகலாம். இந்த ஊர்ல வந்து பேரம்பாக்கம்ங்கிறது பேரம்பாக்கம் பேருந்து திருப்பாச்சூர் அது அது வழியாக தான் போகுது அப்படிங்கிறாங்க. திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. 7 கிலோமீட்டர்ல 3 கிலோமீட்டர் தொலைவில் அந்த பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. திருத்தணி சாலையில போகும்போது கடம்பத்தூர் செல்லும் சாலை அந்த பிரியிற இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. இறைவனுடைய பெயர் பாசூர்நாதர், வாசீஸ்வரர், பசுபதீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. இறைவியார் பசுபதி நாயகி மோகனாம்பாள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய இறைவிக்கு தம் காதலி, இறைவன் தம் காதலி அப்படிங்கிற பெயரை திருஞான சம்பந்தர் அவர்கள் சூட்டி இருக்கின்றார்கள். இங்க தலமரமாக இருக்கக்கூடியது மூங்கில். இந்த இந்த தலத்துல வந்து மூவரும் பாடி இருக்கின்றார்கள். திருநாவூருக்கு மூவர தேவாரத்துல வர்ற மாதிரி மூவராலும் பாடப்பட்ட திருத்தலம் அப்படின்னு சொல்றாங்க. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசர் அப்பரடிகள் முந்தி மூவேல் எய்த அப்படிங்கிற பாட்டும், விண்ணாகி நிலனாகி என்ற பாடலையும், திருஞான சம்பந்தர் அவர்கள் சிந்தையிடையார் என்ற பாடலையும் இங்க பாடி இருக்கிறதா சொல்றாங்க. வேதங்களை திருடிட்டு போன இந்த மதுகைடபர் அப்படிங்கிற அசுரர்களை அழித்ததுனால பெருமாளுக்கு தோஷம் உண்டாயிடுது. அதனால இங்க சிவபூஜை செய்து சிவன் கிட்ட வேண்டி தன்னுடைய தோஷத்தை இங்க நிவர்த்தி செஞ்சுக்கிட்டதாக சொல்றாங்க. அவரு அந்த அபிஷேகம் செய்து வேண்டிக் கொண்ட அந்த சிவலிங்கம் என்ன பண்ணுதுன்னா காலப்போக்குல மண்ணுக்குள்ள அப்படியே புதைஞ்சு போயிடுது. அங்க ஒரு மூங்கில் வனமா தான் இந்த பகுதி இருக்கு. அதுக்கு மேல புற்று வளர்ச்சலுக்கு வரக்கூடிய பசுக்கள் வந்து தினமும் அந்த புற்றுல ஒரு பசு மட்டும் தினமும் அந்த புற்றுல போய் பாலை அப்படியே சொரிந்துட்டு வருது. இதை அறிந்த அந்த நாட்டு மன்னன் வந்து அங்க என்ன அங்க இருக்கு, ஏன் இந்த மாதிரி பால் சுரந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போகும்போது அந்த பசுவோட ஒரு கருவியால தோன்றாங்க. அந்த கருவிக்கு பேரு வாசி அப்படிங்கிற கருவியால தோன்றுனதுனால அது அந்த கோடரி அது வந்து இறைவன் மீது பட்டு அவருக்கு வந்து ஒரு காயம் ஏற்பட்டு நிறைய குருதி அப்படியே நிறைய பீறிட்டு வருது.
அதற்கப்புறம் அந்த மன்னன் வந்து அவரை பத்திரமா எடுத்து அங்க ஒரு கோவில் கட்டுறதுக்கு முனைகிறாரு. மூங்கில் காடுகளாக இருந்ததுனால அது திரு பசு பால் கறந்ததுனால திரு கூட்டல் பசு கூட்டல் ஊர் அப்படின்னு திருப்பாச்சூர்ங்கிறதுக்கு சொல்றாங்க. பாசு அப்படின்னாலும் பரசு அப்படின்னாலும் மூங்கில், அதனால திரு பாசு ஊர் அப்படின்னு பிரிச்சு சொல்றாங்க. இந்த பதங்களை பிரித்து சொல்றாங்க. அந்த கரிகால் சோழன் தான் அந்த இதை ஒரு நாட்டுப்படையின் பாட்டுடை தலைவன் என்று சொல்லக்கூடிய கரிகால் சோழன் வந்து அந்த பாட்டுடை தலைவனானவன் இந்த ஈஸ்வரனுக்கு கோவில் கட்ட முனைகின்றான். ஆனா அங்க ஏற்கனவே ஒரு குறுநில மன்னன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து அந்த கோவிலை கட்டுறதுக்கு காளி உபாசகரா இருந்துட்டு இந்த மன்னன் அந்த கோவிலை கட்டுவதற்கு தடையாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, காளி வந்து இவரை கட்ட விட மாட்டேங்கிறாங்க. அப்ப சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாரு கரிகால் சோழன். சிவபெருமான் வந்து தன்னுடைய படைத்தலைவனான நந்தியம்பெருமான்கிட்ட சொன்னோடனே நந்தியம்பெருமான் வந்து காளியை வந்து அவர் முன்னாடி போய் நின்று அவங்கள தன்னுடைய அந்த செயல்களால் அன்னையை வசப்படுத்தி அவங்களுக்கு ஒரு தங்கச்சங்கிலிட்டு பொற்சங்கிலியால் பூட்டி அந்த வெளியில வந்து நிற்க வைப்பதாக கதை கூறப்பட்டாலும், அதே போல அந்த சுதை உருவங்கள் அங்க இருக்கு அப்படிங்கிறாங்க. சுற்றி வருகின்ற அந்த பிரகாரங்களில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 3 நிலைகளிலும் கூடிய ராஜகோபுரம் இருக்கு. கிழக்குல ஒரு வாயிலும் 2 அகலமான 2 சுற்றுகள் இருக்கு. வெளி சுற்றுகள்ல வரும்போது கிழக்கு சுற்றுல பலிபீடம், கொடிமரம், நந்தி மண்டபம் அதெல்லாம் இருக்கு. தலவிருஷமாக மூங்கில் ஓங்கி இருக்கு. இதுல மூர்த்தி, தலம், தீர்த்தம், விருட்சம், தவம் ஆகியவற்றால் சிறந்த 5 விஷயங்களால் சிறந்த தலம் என்று இதை சொல்றாங்க. இறைவன் கருவறை விமானம் வந்து கஜ பிரஷ்ட அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அம்மன் சந்நிதி சிவபெருமான் சந்நிதிக்கு வலதுபுறமாக இருக்கு. மூலவர் சுயம்பு, யாரும் தீண்டா திருமேனி அப்படின்னு சொல்றாங்க. அந்த இறைவனை அப்படியே வெட்டி எடுத்ததுனால மேலெல்லாம் அப்படியே சொரப்பா இருக்கக்கூடியதாக இருக்கு. அலங்காரங்கள் கூட பாவனையா தான் செய்யறாங்க. அவருக்கு வந்து முழுசா செய்ய முடியல, அபிஷேகங்கள் செய்ய முடியாத ஒரு இறைவனாக இருக்கின்றார் அப்படின்னு பாக்குறோம். சுவாமி சந்நிதியின் 2 பக்கமும் வாயில் காவலர் சிலைகள் வந்து ரொம்ப அழகா சுதை சிற்பங்களாக இருக்கிறது. மூலவர் கருவறையில நுழைவாயில் இடது பக்கம் ஏகாதச விநாயகர் அப்படின்னு விநாயகர் சபை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 11 விநாயகர்கள் வெவ்வேறு அளவிலான 11 விநாயகர் உருவங்கள் அங்க இருக்கு. அதனால அந்த இடத்துக்கு வந்து விநாயகர் சபை அப்படின்னே சொல்றாங்க. இன்று அழகான ஒரு விநாயகருக்கான ஒரு நாள், அதனால அவரை சிந்திப்பதற்கும் ஒரு மிகச்சிறப்பாக இருக்கின்றது. சதுர்த்தி நாளிலே அந்த விநாயகருடைய அருகில வந்து கேதுவுக்கும் கருவறை சுற்றுச்சுவர்கள கோஷ்ட மூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி, அண்ணாமலையார், துர்க்கை, பிரம்மா எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. உட்புறகாரத்துல வந்து தேவாரம் மூவருடைய சிலைகளும் வச்சிருக்காங்க. சோழ மன்னன் கரிகாலன் வந்து பொருநராற்றுப்படையின் பாட்டுடை தலைவனாக இருந்து இதை கட்டணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த அந்த மன்னன் சிறுநில மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் வந்து மறுக்கிறான். அதனால இந்த இடத்த விலங்கு பூட்டி அடைச்சு வச்சிருக்கிற அந்த ஒரு படம் சிலைகளும் வெளியில பிரகாரத்துக்கு வெளியில இருக்கு. இந்த சோம தீர்த்தத்துல நீராடிதான் திருமால் தன்னுடைய வினைகளை தீர்த்து கொள்கிறார் அப்படிங்கிறாங்க. அப்படி 2 தீர்த்தங்கள் அப்படிங்கும்போது அதுவும் அங்க இருக்கு. திருக்கோயில் உள்வினை திருத்த ஈஸ்வரர் திருமேனியும் திருமாலின் திருமேனியும் 2 பேருடைய திருமேனிகளும் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. சிவராத்திரிகள் இங்க சிறப்பா கொண்டாடுறாங்க. இந்த பாடல்களை எழுதினவர் பாலரா வாயர் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய பாலின் மனம் மாறாத திருஞான சம்பந்தர், தன் தலையாலே நடந்து போகக்கூடிய அம்மையப்பர் இருக்கக்கூடிய திருவாலங்காடு அப்படிங்கிற அந்த ஊருக்கு போயிட்டு அங்க அந்த மண்ணை மிதிக்க அஞ்சி பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல தங்கி இருக்கிறாரு. தங்கிட்டு இரவு பொழுது உறங்கி கொண்டு இருக்கும் பொழுது என்னை பாட மறந்தனையோ அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து கனவுல வந்து நம்மை பாடுவதற்கு மறந்தனையோ என்று ஆலங்காட்டார் கேட்கும் பொழுது அந்த கருணையை போற்றி மெய்யுருகி துஞ்ச வருவார் என தொடங்கும் அந்த திருப்பதிகங்களை பழையனூர் வரலாற்றை சிறப்பித்து சொல்லிட்டு
அங்கிருந்து திருப்பாசூருக்கு வரார். அதுக்கப்புறம் தான் இங்க திருப்பாசூருக்கு வந்து இங்க கோயில்களை சுத்தி அத வணங்கிட்டு இறைவனை வணங்கிவிட்டு இந்த பாடல்களை பாட முனைகின்றார். எப்பொழுதுமே திருஞான சம்பந்தருடைய பாடல்கள்ல வந்து திராவிட சிசு என்று ஆதிசங்கரால் பாராட்டப்பட்ட திருஞான சம்பந்தருடைய பாடல்களை நாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஞானசம்பந்தருடைய பாடல்கள் வந்து 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே இப்ப சங்க இலக்கிய பாடல்களை எடுத்துக்கும் பொழுது நிறைய பாடல்களுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆசிரியர் பெயர்களே தெரியாம அந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில வரிகளை எடுத்து நாம வந்து இதுக்கு செம்புல பெயல் நீரர் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பாடலுடைய ஆசிரியர் யார் என்றே தெரியாமல் இருக்கும். ஆனா திருஞான சம்பந்தர் பாடுகின்ற ஒவ்வொரு பா பாடலிலும் பாத்தீங்கன்னா அந்த பதிகம் குறித்த பாடல்கள்ல கடைசி பாடலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தன் பாடியது அப்படிங்கிறது அந்த வார்த்தை வரும்படியாக மிகச் சிறப்பாக அந்த பாடல்களை பாடி முடித்திருப்பார். இப்ப அந்த வேயர் தோழி பொங்கன் என்று பாடக்கூடிய அந்த பாடல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாரும் பாடக்கூடிய பாடல். நாளும் கோலும் ஒன்றுமே செய்யாது என்னை என்று அவர் மதுரைக்கு புறப்படும் பொழுது பாடிய அந்த பாடல்ல ஆஹ் உரைசை ஆன சொல்மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு முடிச்சிருப்பாரு அந்த பாட்டுல. மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை ஆன சொல்மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு முடிச்சிருப்பார். அந்த பாடல் நம்ம எல்லாரும் பாடி பரவுகின்ற ஒரு பாடல். வேயூர் தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் இந்த பாடல்கள்ல ஒவ்வொரு பாடல்களுமே பெரும்பாலும் திருஞான சம்பந்தர் பாடும்போது அதன் வைப்பு முறையிலும் ஒரு சிறப்பு வச்சிருக்காரு. கடைசியாக இப்படிக்கு ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா பாடல்களிலும் ஒரு கடைசியாக ஞான சம்பந்தன் பாடிய பாடல் முடிக்கும் பொழுது இந்த பாடலை நான் ஏன் எடுத்து சொன்னேன் அப்படின்னு சொன்னா 1947 வருடம் நம்முடைய சுதந்திர தினத்திற்கு நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது நேரு அவர்களுக்கு செங்கோலை அரசர்கள் ஆளுகின்ற செங்கோல் போலவும் திருவாவடுதுறையிலிருந்து செங்கோலை கொண்டு கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்கும் பொழுது இந்த பாடல் வந்து அங்கு ஒலிக்கப்பெற்று கடைசியாக இந்த வரிகளோடு அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே என்று கூறி சிறப்புமிக்க இந்த இந்தியாவின் சுதந்திரத்தில் இந்த செங்கோலை திருவாவடுதுறை ஆதீனம் அவர்கள் நேருவிற்கு கொடுத்ததாக ஒரு செய்தியும் உண்டு. உண்மை செய்தி அது. அந்த தகவலை தெரிவிப்பதில் பெருமிதம் அடைகின்றேன். அதே போலும் ஞான சம்பந்தர் தன்னுடைய பாடல்களை பாடும்போது என்னென்ன விஷயங்களை அந்த 10 பாடல்களுக்குள்ள அவர் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த தலத்தை பற்றி ஒவ்வொரு பாடலையும் வச்சுட்டு எம்பெருமானுடைய புகழை பாடுறார். அடுத்தது எம்பெருமானுடைய அவருடைய தோற்றங்களை சொல்றார். அடுத்தது பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் அடிமுடி தேடிய அந்த காட்சிகள் ஏதாவது ஒரு இடத்துல கட்டாயமா இருக்கும் திருஞான சம்பந்தருடைய பாடல்களை நாம படிக்கும் பொழுது. அடுத்தது ராவணனை பாடி கொண்டாடி விதம் அவரை வந்து சில பாடல்கள் அவர் சொல்லும் பொழுது என்னவோ கோபமா திட்டுற மாதிரி இருந்தாலும் அது வஞ்ச புகழ்ச்சி அணி போல இறைவனை உருகி உருகி பாடியவன். எவ்வளவு இறைவனை வந்து தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவன் ராவணன் என்பதை இந்த பாடல் வரிகளுக்கு இடையில நிச்சயமா ஏதாவது ஒரு இடத்துல கட்டாயமா குறிப்பிட்டிருப்பாரு. அதே மாதிரி சமண பௌத்த மதங்களால் நம்மள எந்த அளவுக்கு அவர்கள் வந்து எவ்வளவு அவர்களுடைய தீய செயல்கள் எப்படி இருந்தது, அவர்களுடைய தோற்றங்கள் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு இடத்துல சுட்டி காட்டுற மாதிரி திருஞான சம்பந்தருடைய பாடல்கள் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தருடைய திருப்பாசூர் தலத்திலிருந்து இந்த இறைவனை கூறிய அந்த பாடல்களை இப்போது நாம் சிந்திப்போம். அழகான 10 பாடல்களும் 11வது ஞானசம்பந்தன் பாடிய பாடல் என்றும் அவர் முடிக்கின்றார். இந்த பாடல்கள் வந்து காந்தார பண்ணில் அமைந்ததாக இருக்கின்றது. சிந்தை இடையார் தலையின் விசையார் செஞ்சொல்லார் வந்து மாலை வைகும் பொழுது என் மனத்து உள்ளார் மைந்தா மணாலா என்ன மகிழ்வார் ஊர்போலும் பைந்தன் மாதவி சோலை சூழ்ந்த பாசூரே அப்படின்னு முடிக்கிறார். அதாவது மீமிசை அப்படின்னு சொல்லுவோம். மிசை என்று சொன்னால் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம் சொல் செயல் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல நம்ம எண்ணத்துல வந்து உதிக்கணும். அததான் முதல் வார்த்தையா வைக்கிறார். சிந்தை
இடையார். நம்முடைய சித்தத்திலே, சிந்தையிலே இருக்கக்கூடிய இறைவன், என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய இறைவன், மனதிலும் தலையின் மேலும். அவர் இறைவனை தலையின் மேல் மாணிக்க வாசகர் வச்சு தலை மேல வச்சு கொண்டாடுற மாதிரி சொல்றாரு. இவரு இறைவன் தன்னுடைய தலையின் மேல இருக்காரு. அடுத்தது எண்ணம், அப்புறம் வாக்குக்கு வரார், சொல்லுல வரார். என் வாக்கிலும் உரைபவர், என்னுடைய ஒவ்வொரு சொல்லிலும் உரையக்கூடிய இறைவன். இந்த மாலை காலத்துல பெரும்பாலும் இறைவனை விரும்பக்கூடியவர்கள் எப்படி அந்த சொல்லுவாங்க இல்லையா, தலைவன் தலைவி இதுல சொல்லும் பொழுது மாலை பொழுது வந்து அது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பிரிந்து இருந்தா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாலை காலம் வரும்பொழுது இறைவனுடைய நினைவு அதிகமா வந்துருது எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. தலைவனுடைய நினைவு இப்ப எப்படி தலைவி அதிகமாக வந்து விடுமோ, அதே போல எப்ப ஞானசம்பந்தருக்கு இந்த நினைவுகள் அதிகமாக வருது அப்படின்னு சொல்றாருன்னா, மாலை பொழுது வரும்பொழுது என் மனதில் என்னோட மனசுல அதிகமா தோற்றம் அளிக்கக்கூடிய இறைவன் மைந்தா, என்னோட அப்படியே குழந்தையாக அவரை நினைத்து, மணாலா என்னுடைய நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய என்னுடைய கணவனே அப்படின்லாம் நினைக்கும் பொழுது ரொம்பவும் இறைவன் மகிழ்வார். அவரை அழைக்க அழைக்க நம்ம எந்த அளவுக்கு கூடுகின்றோமோ நாம் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் சிந்தை மிசையார், சிந்தை இடையார் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய சிந்தையில இடையிடையில கூட கிடையாது, எப்பொழுதும் நிறைந்து இருக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான். அது எப்படியாப்பட்ட ஊர் அப்படின்னா, அப்படி மகிழக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய ஊர் பசுமையான மாதவி கொடிகள் படர்ந்த சோலைகள் சூழ்ந்த பாசூரே அப்படின்னு முடிக்கிறார். சிந்தை இடையார், தலையின் மிசையார், செஞ்சொல்லார், அழகிய சிறந்த, இப்படி பொறுக்கவர் சொல்லுவாங்க, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே சொல்லுவாங்க. அந்த சொல்லிலுமே மிக சிறந்த தமிழ் சொற்கள் செஞ்சொல்லார். வந்து மாலை வைகும் பொழுது அவர் என்னுடைய உள்ளத்துல வந்து இந்த மாலை பொழுதுல நாம இப்ப சிந்திச்சு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மாலை பொழுதுல என் மனத்தில் உள்ளார். அவர் என்னுடைய சிந்தனையிலும் என் மனதிலும் இருக்கின்றார். மைந்தா மணாலா என்ன மகிழ்வார், ஊர் போலும் பைந்தன் மாதவி சோலை சூழ்ந்த பாசூரே அப்படின்னு சொல்றார். தன்னுடைய 2வது பதிகத்திலே பேரும் பொழுதும் பெயரும் பொழுதும் பெம்மான் என்று ஆறும் தனையும் அடியார் ஏத்த அருள் செய்வார். ஊரும் அரவம் உடையார், ஊரும் அரவம் உடையார், வாழும் ஊர் போலும் பாரின் மிசையார், பாடல் ஓவா பாசூரே. அந்த நாம வந்து இங்கேருந்து ஒரு இடத்துல இங்கேருந்து அங்க நகரும் பொழுது, இடம் விட்டு இடம் போகும் பொழுதும், அங்கேருந்து திருப்பி வரும் பொழுதும், ஊரும் பொழுதும் பேரும் பொழுதும் பெயரும் பொழுதும், போகும்போதும் திருப்பி வரும் பொழுதும், அந்த மாதிரியான நேரங்கள் எல்லாவற்றிலுமே பெம்மானே இறைவனே என்று மனம் நிறைவுறும் அளவும் அடியவர்கள் கூப்பிடுறாங்க. இறைவா என்று போகும்போதும் வரும்பொழுதும் சிவாய நம சிவாய என்று பெருமானே அப்படின்னு நமச்சிவாயா அப்படின்னு நம்ம வாயில என்னென்ன இறைவனை அழைக்கின்ற சொற்களால் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கூப்பிடும் பொழுதும் அந்த ஊர்ந்து செல்லும் படப்பாம்பை, அதுக்கும் ஊரு இடம் விட்டு இடம் நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய அந்த பாம்பை தன்னுடைய அரவம் உடையார், ஊரும் அரவம் உடையார், தன்னுடைய இடையிலே கட்டி கொண்டு இருக்கக்கூடியவர், ஊறுகின்ற அரவத்தை அணிந்தவர், அணிகலனாக அணிந்த இறைவன். அவர் வாழ்கின்ற ஊர் உலக மக்களின், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேட்கும்படியாக எப்பொழுதும் அந்த இறைவனுடைய திருப்பெயர் அந்த எல்லா இடங்களிலும் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய பாசூர் அப்படின்னு சொல்ற. ஓவா ஓயாமல் அப்படிங்கிறது ஓவா பாசூரே அப்படின்னு சொல்றாரு. பேரும் பொழுதும் பெயரும் பொழுதும் பெம்மான் என்று ஆறும் தனையும் அடியார் ஏத்த அருள் செய்வார். வரும்பொழுது பெம்மானே அப்படிங்கிறது மனம் நிறைவுடைய, ஆறும் தனையும்ங்கிற மனசு நிறைய நிறைய நம்ம வந்து அடியார்கள் ஏற்றி அருள் செய்ய, அடியார்கள் ஏற்றும் பொழுது அவர்களுக்கு இறைவன் அருள் செய்கின்றார். ஊரும் அரவம், தன்னுடைய கழுத்திலே அணிந்திருக்கின்ற அந்த அணிகலன் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஊறுகின்ற அரவத்தை தன்னுடைய அணிகலன்களாக அணிந்த இறைவன் அவர் வாழ்கின்ற ஊர். இந்த பார் என்றால் உலகம், பாரின் மிசை, இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் இறைவனுடைய அந்த திருப்பெயர் கேட்கும்படியாக அந்த பாசூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து இருக்கக்கூடிய மக்கள் ஓயாது இறைவனுடைய திருப்பெயரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய 3வது பதிகத்திலே கையால் தொழுது தலை சாய்த்து உள்ளம் கசிவார்கள், மெய்யார் குறையும் துயரும் தீர்க்கும் விகிர்தனார், நெய் ஆடுதல் அஞ்சு உடையார், நிலாவும் ஊர் போலும் பைவாய் நாகம் கோடல்
ஈனும் கோடல் ஈனும் பாசூரே. மெய்தான் அரும்பி விதிர் உதிர்த்து அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடுற மாதிரி நம்முடைய கைகளை தொழுது தலைய கொஞ்சமா சாய்த்து இறைவனுடைய அந்த சிலருக்கு மாணிக்க வாசகர் அழுது அடியடைந்த அன்பர் என்பார்கள். அப்படி இறைவனை நினைக்கும் தோறும் நம்முடைய கண்களிலே நீர் துளிர்க்க துளிர்க்க அப்படி மெய் உருகி உள்ள போகும்போதே ஞானசம்பந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, அவருடைய உடலில் இருக்கின்ற மயிர்கள் கூச்செறிய அந்த இறைவனுக்கு முன்னால தன்னுடைய உடலின் அங்கங்கள் அனைத்தும் படும்படியாக கீழே விழுந்து வணங்குகின்றார். அப்படி கைகளை தொழுது தலையை சாய்த்து உள்ளம் கசிவார்கள். நம்முடைய உள்ளம் கசிய ஆரம்பித்த பிறகுதான் கண்களிலே நமக்கு நீர் துளிர்க்க ஆரம்பிக்கிறது. அப்படி உருக உருக இறைவனை வணங்கக்கூடியவர்கள் மெய்யார் குறையும் தன்னுடைய உடல் குறைகளையும் துன்பங்களையும் எல்லாவற்றையும் தவிர்த்தருளக்கூடிய விகிர்தன் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் போக்கக்கூடியவராக இறைவன் இங்க இருக்கின்றார். உடல் குறைகள் நமக்கு என்ன, நம்ம அவனுகிட்ட போய் நிற்கும் பொழுது எனக்கு இது வேணும் இது வேணாம் எனக்கு இப்படி இருக்கு என்று சொல்லுவதையே அடியார்கள் அனைவரும் மறந்து போனவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அப்படி நாம சொல்லவில்லை என்றாலும் நமக்கு எது தேவை என்பதை இறைவன் கண்டறிந்து தீர்த்து வைக்கின்றான் என்பதைத்தான் அந்த வாங்க இறைவன்கிட்ட வாங்க, அப்படி உள்ளம் கசிந்து நீங்க வேண்டும் பொழுது மெய்யார் குறையும் உங்கள் உடலில் உள்ள குறையும் துயரும் தீர்க்கும் விகிர்தனார். இந்த விகிர்தன் என்ற சொல்லுக்கு எல்லாவற்றிலிருந்தும் மாறுபாடு உடையவர் என்றால் தனித்துவமாக தெரியக்கூடியவர் அப்படிங்கிற பொருளோட வர்றாங்க. அந்த தனித்துவமான பொருள் அப்படின்னு சொன்னா இறைவன் என்று சொன்னாலே அலங்கார பொருள்களாக இருப்பவர். இவர் அபிஷேக பிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய சிவபெருமான் அவருடைய உடையாக இருக்கக்கூடியது புலித்தோலை ஆடையாக அணிந்து கொண்டு, அப்போ உடைய புலித்தோலா இருக்கு. அப்ப சாம்பலை உடல் முழுவதும் பூசி கொண்டு இருக்கின்றார். யாருமே அணியக்கூடாத அணிய விரும்பாத அந்த நாகத்தை தன்னுடைய அணிகலனாக அணிந்து கொண்டிருக்கின்றார். நஞ்சுண்ட கண்டனாக இருக்கின்றார். அவர் வேழத்தை உரித்து இயல்பா அழகா வேழத்தை உரித்து அதிலே நடனம் புரிபவராக இருக்கின்றார். இப்படி எல்லா விடயங்களிலிருந்தும் இறைவன் தானே முழு முதல்வன் அப்படின்னு சொல்லும்படியாக எல்லாவற்றிற்கும் முழு முதல்வன் என்று சொல்லக்கூடியாக தீப்பிழம்பாக அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாக எழுந்து நிற்கின்றார். இப்படி ஒவ்வொரு தோற்றத்திலும் நினைவிலும் சொல்லிலும் எல்லாவற்றிலும் மாறுபட்டு என்று சொன்னால் எதிர்மறை பொருளாக எடுத்துக்கொள்ளாமல் நம்ம கடவுள் அப்படி என்று நாம் நினைக்கும் பொழுதே பொதுவாக மக்கள் அணிகலன்களோடு இறைவனை நாம் வழிபட்டு கொண்டிருக்கையில் நம்முடைய இறைவன் எல்லா இடங்களிலும் நம்மை தன்னோடு இணைத்துக் கொள்பவராக இது போன்ற தன்னுடைய அருளை வாரி வாரி வழங்குவதற்கு அவர் தனக்குள்ளே மற்ற விடம் போன்ற விஷயங்களை தான் அடக்கி கொண்டு இந்த உயிர்கள் நன்கு வாழும் விதமாக தன்னுள் அடக்கிக் கொள்கின்றார். அவர் தோற்ற பொருளாகவும் அவரே இருக்கின்றார். அவரை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று 5ற்கும் அவரே காரணமாக இருக்கின்றார். நெய்யாடுதல் அஞ்சுடையார் அப்படின்னு சொல்றாங்க. நெய்யாடுதல் என்று சொல்லும் பொழுது அந்த பஞ்சகவ்யம் என்று சொல்கின்ற அந்த பொருட்களால் தன்னுடைய உடலை தூய்மை செய்து கொள்பவர்கள் இறைவனுக்கிட்ட போகும்பொழுது அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் 5 பொருள்களா அந்த பால் தயிர் நெய் அதோடு கற்கண்டு தேன் இவை 5ம் சேர்த்து அவருக்கு செய்யப்படுகின்ற பஞ்சாமிர்த அபிஷேகம் என்றும் பொருள் கொள்கின்றார்கள். இப்படி எல்லாவற்றிலும் விகிர்தன் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் எல்லாவற்றிலும் நம்முடைய சிந்தை முதற்கொண்டு நம்மளை மாற்றம் செய்வதற்கு இறைவன் எப்படியெல்லாம் தன்னை இங்கே நமக்கு திருவிளையாடல்கள் புரிந்து தன்னை நமக்கு காட்டிக்கொண்ட விதங்கள் அப்படி என்று யோசிக்கும் பொழுது இந்த விகிர்தன் என்ற சொல்லை நாம் மீண்டும் மீண்டும் யோசிக்க தூண்டுகிறது. இறைவனுடைய ஒவ்வொரு திருவிளையாடலிலும் நாம் அவனை காணும் பொழுது அந்த உடைகளாகட்டும் தன்னுடைய அணிகின்ற அணிகலன்கள் எல்லாமே ஒவ்வொன்றிலிருந்தும் அவர் மாறுபட்டிருக்கின்றார். யானை வேழத்தை வேழம் உரித்தல் என்பது எந்த திருவிளையாடல்கள் ஒவ்வொன்றிலுமே தேவார முதல்வர்களும் திருவாசகம்
திருவாசக மாணிக்க வாசகராகட்டும், ஒவ்வொருவரும் இறைவனுடைய அந்த திருவிளையாடல்களை நமக்கு படைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய தோற்றப் பொலிவுகளை இத்தனை வகையாக நமக்கு கொடுக்கின்றார்கள். அதையே இந்த விகிர்தன் என்ற ஒரு சொல்லுக்குள் இறைவனுடைய அந்த மாற்ற தோற்றங்கள் நமக்கு கண்முன்னே வந்து செல்கிறது என்றால் மிகையாகாது. நெய்யாடுதல் அஞ்சுடையார், அந்த 5 பொருள்களை தனக்குள்ளே அடக்கிய நெய் ஆடுதல், பஞ்சாமிர்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள்களால் நாம் இறைவனுக்கு படைக்கும் பொழுது அந்த நெய்யாடுதல் என்ற சொற்களையும் அபிஷேக பொருள்களாக அவர் குளித்தல் என்று சொல்கின்றார்கள். அவரை வணங்குபவர்கள் அந்த நெய், பால், அந்த பஞ்சகவ்யம் என்ற அந்த பொருளால் தன்னை தூய்மை செய்து கொண்டவர்கள். அவர்கள் இறைவனிடம் வரும்பொழுது அவர்களுக்கு எந்த மாதிரியான அவன் எழுந்தருளிக்கு ஊர் எப்படியாப்பட்ட ஊர் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. எந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களை சேர்கிறது. இறைவனிடம் வருபவர்கள் நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக வைத்துக் கொண்டு வரும்பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்ற வலிமை என்ன என்பதையும் இங்கே நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார் இந்த 3வது பாடலில். நிலாவும் ஊர் போலும் அஞ்சுடையார் நிலாவும் ஊர் போலும் பைவாய் நாகம் கோடல் ஈனும் பாசூரே. இல்ல பாம்பின் படம் போல இருக்கக்கூடிய காந்தல் மலர்கள், பெண்களுடைய கை விரல்கள் போல 5 தலை நாகம் போலவும் அதை உருவப்படுத்துறாங்க. இந்த காந்தல் மலர்கள் அங்கே அதிகமாக பூத்திருக்கக்கூடிய மலர்ந்துள்ள பாசூர் அப்படின்னு முடிக்கிறாங்க. நான் எழுந்தல் இருக்கின்ற பாம்பின் படம் போல காந்தல் பூக்கள் மலர்ந்துள்ள பாசூர் என்று சொல்றாங்க. இந்த 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல மலர்கள் ஒவ்வொன்றையும் சொல்ற மாதிரி இதுல முதல்ல பசுமையான மாதவி படர்ந்த சூளைய ஊர் அப்படின்னு பாசூர் அப்படின்னு சொல்றாரு. இங்க இந்த பாடலில் அவர் சொல்லியிருக்கின்ற பூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாதவி பூக்கள் வளர்ந்தது. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பாம்பின் படம் போல காந்தல் பூக்கள் அப்படி மலர்ந்திருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு சொல்ற. நிலாவும் ஊர் போலும் பைவாய் நாகம் கோடல் அப்படின்னு சொல்ற இந்த பூக்கு பேரு பாம்பின் படம் போல இருக்கக்கூடிய காந்தல் மலர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 5 தலை நாகம் போல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. 4வதாக இருக்கக்கூடிய பாடல் பொங்கு ஆடு அறவும் புனலும் சடைமேல் பொலிவு எய்த பொங்கார் பொன்றை சூடி என் உள்ளம் குளிர்வித்தார் தம் காதலியும் தாமும் வாழும் ஊர் போலும் பைங்கான் முல்லை பல் அருந்து ஈனும் பாசூரே. இந்த பாடலை நம்ம சிந்திக்கும் பொழுது இந்த பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா சினத்தோடு படம் எடுத்தாடும் பாம்பு, அதுதான் அவருடைய அணிகலம். பொங்கு ஆடு ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த சினம் பொங்கக்கூடிய சினத்தோடு படம் எடுத்தாடும் பாம்பை அணிகலன்களாக அணிந்து கொண்டு கங்கையும் சடையின் மேல் விளங்கி தோன்ற, அவருடைய சடையின் மீது நீர், நம்ம சொல்றோம் பஞ்சபூதங்கள் என்று சொல்றோம். நான் இறைவனை பஞ்சாட்சரன் என்று சொல்கின்றோம். 5 பூதங்களுக்கும் இறைவனே ஆதி என்று சொல்லும் பொழுது நெருப்பாக தன் கனலை கையேந்தி புனலை தலை சூடி என்ன பண்ண நிலத்திலே நின்று ஆடி காற்றிலே சுழன்று ஆடி எல்லாவற்றிற்கும் பொருந்தி நிற்கின்ற இறைவன் நான் இப்படிதான் இருக்கேன். இந்த 5 பூதங்களாகவும் இருக்கின்றது. ஆகாயமாக 5 பூத ஸ்தலங்கள் நம்ம வழிபட்டாலும் கூட இறைவனுடைய நடராஜ திருமேனியை நம்ம நினைச்சு பார்க்கும்போது தலையிலே நீரை சூடி இருக்கின்றார், கையிலே நெருப்பை ஏந்தி இருக்கின்றார், நிலத்தின் மீது நின்று ஆடுகின்றார், காற்றில் சுழன்றாடுகின்றார், ஆகாயமாக விருந்து நிற்கின்றார் என்று 5பூதமுமாக அவர் நமக்கு தோற்றம் அளிக்கின்றார். அவர்கள் அந்த 5 விதமான இறைவனையுமே இப்ப தன்னுடைய புனலை தலையில் சூடி என்ற இந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு அந்த எண்ணங்கள் மனசுல நமக்கு வருது. ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி இறைவனை ஒண்ணு நினைக்கும் பொழுது இப்ப நம்ம மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒரு சாதாரண ஒரு விஷயத்த நினைக்கிறோம்னா மனசு ஒரு இடத்துல நிக்காது. எல்லா விஷயங்களையும் கொண்டாந்து கூத்து இன்னைக்கு நடந்தது எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணோம், அவங்க அன்னைக்கு அப்படி பண்ணாங்களே இப்படி பண்ணாங்களே நம்ம மனசுல போட்டுக்கிற மாதிரி இறைவனை நினைக்க போற அடியார்களுக்கு என்ன தோணுதுன்னா அந்த இடத்துல அப்படி இருந்த இறைவன், இந்த இடத்துல இப்படி நின்ற இறைவன், எப்படியெல்லாம் நம்மோடு பேசுகின்ற இறைவன், அங்க விளையாடல் புரிந்த இறைவன், இப்படி நம்ம சிந்தை முழுவதையும் அப்படியே இறைவனுக்குள்ளே கொண்டு வர்றதுக்குதான் சிந்தை இடையார் அப்படிங்கிற இந்த பாடலோட முதல் வரியை வச்சாரோ திருஞான சம்பந்தர் என்று கூட நான் நினைப்பது உண்டு.
அப்படி ஒரு ஒரு பாட்டோட ஒரு வார்த்தை நம்மள எல்லா இடங்களிலும் கொண்டு கூட்டி நம்மள வந்து பார்க்க வைக்குது. திருஞான சம்பந்தருடைய எல்லா பாடல்களிலும் இதே போல ஒரு வைப்பு முறையும் அவர் அழகா அப்படியே பார்த்துப்போம். நம்மள சிந்திக்கணும், எல்லா நேரங்களிலும் சிந்திக்கணும்னு தான் இந்த அவையே நமக்கு குடுக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பொங்கு ஆடும், சினந்து படம் எடுத்து ஆடக்கூடிய அந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா, கங்கையை சடையின் மேல் வைத்து விளங்கி தோன்றுகின்ற தேன் நிறைந்த கொன்றை மலர்கள் 3வதா ஒரு மலர பார்க்கிறோம். கொன்றை மலர்களை தன்னுடைய மாலைகளாக சூடிக்கொண்டு இருக்கக்கூடிய இறைவன். எப்பொழுதும் இறைவன் கொன்றை மாலையை சூடிக்கொண்டிருப்பான் தன்னுடைய ஜடாமுடியின் மீது. அப்படி என் உள்ளத்தை குளிர்விப்பவன். ஏன்னா கங்கை வந்து குளிர்ச்சியான ஒன்று. அது அடிமுடி காண முடியாத நெருப்பாக இருக்கக்கூடிய இறைவன். இந்த இடத்துல என்னுடைய உள்ளத்தை குளிர்விக்கின்றான். ஏன்னா தேன் நிறைந்த கொன்றை மலர் மாடையை சூடி இருக்கின்றான். அவர் தம் காதலியோடு வாழுகின்ற ஊர். அதனாலதான் இந்த ஊருக்கு பெயர் ஆரம்பத்திலே சொன்ன தம் காதலி என்று அந்த இடத்திலே இருக்கக்கூடிய இறைவியின் திருநாமமாக இருக்கின்றது. மோகனாம்பாள் என்றும் அழைக்கின்றார்கள். இதை தமிழில் தம் காதலி என்று திருஞான சம்பந்தர் இந்த பாடல் மூலம் அழைக்கின்றார். அதுவே பெயராகவும் வழங்கி வருகின்றது. தம் காதலியும் தாமும் வாழும் ஊர் போலும் பைங்கான் முல்லை பல்லரும்பு ஈனும் பாசூரே. அந்த நம்முடைய பற்கள் போல சின்ன சின்னதா இருக்கக்கூடிய அந்த முல்லை கூடிகள் பற்கள் போல அரும்புகள் மொட்டு விடுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படியாப்பட்ட பாசூர். அவர் தம் காதலியோடு தாமும் வாழும் ஊர். பசிய காலோடு அந்த முல்லை கொடிகளின் கால் எப்படி இருக்கு அப்படின்னா பச்சை கலர்ல அழகா இருக்கு. ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த அரும்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சின்ன சின்னதா பற்கள் போல அரும்புகள் விடக்கூடிய ஒரு அழகிய ஊர் என்று அழைக்கின்றார்கள். அடுத்த பதிகத்தில் ஆடல் புரியும் ஐவாய் அரவு ஒன்று அரை சாத்தும். மேல அணிகலன்களாக சாத்திய பாடல்களை பார்த்தோம். இப்பொழுது இடையிலே கச்சையாக கட்டி கொண்டிருக்கின்ற அறவை பற்றி சொல்லுகிறார். சேடச் செல்வர் சிந்தையுள் என்றும் பிரியாதார் வாடல் தலையில் பலிதேர் கையார் ஊர் போலும் பாடல் குயில்கள் பயில் பூஞ்சோலை பாசூரே. ஆடல் புரியும் ஐவாய், எப்பயும் ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய 5 தலை பாம்பை இடையில் கச்சையாக கட்டி கொண்டுள்ள மேலான செல்வர், எல்லா செல்வங்களுக்கெல்லாம் தலையாய செல்வமானவர் நம் இறைவர். நம்மளுடைய சிந்தையை விட்டு பிரியாதவர். அது ஒவ்வொரு பாடலையும் நம் சிந்தைக்குள்ளே இருக்கின்ற இறைவன் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது அடுத்த பாட்டுல அந்த வார்த்தையை போட்டுறாரு திருஞான சம்பந்தர். நம் சிந்தையை விட்டு கொஞ்சமும் அகல முடியாத நம்முடைய இறைவன் ஊன் வாடிய அந்த ஒரு கையில அவர் வைத்திருக்கக்கூடிய மண்டை ஓடு, அந்த ஓட்டுல வந்து அந்த தசைகள் இல்லாம எல்லாம் வாடி போய் அந்த ஓடு மட்டும் ஊன் வாடிய தலை ஓட்டுலே பழி தேரும் கையினர். அதுல வந்து உணவை வாங்கக்கூடியவராக இறைவன் இருக்கிறார். அவர் வாழ்கின்ற அந்த ஊர் எப்படி இருக்குன்னா பாடும் குயில்கள் வாழும் பூஞ்சோலைகள் நிறைந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஞ்சோலைகளை உடைய பாசூர் அப்படின்னு சொல்றாங்க. வாடல் தலையீர் பன்னிரேர் கையார் ஊர் போலும் பாடல் குயில்கள் பயில் பூஞ்சோலை. நிறைய குயில்கள் வந்து உட்கார்ந்து அழகான கீதம் இசைக்கக்கூடிய அழகிய சோலையை உடைய ஒரு ஊர். அந்த ஊரின் திருப்பெயர் தான் பாசூர் அப்படின்னு சொல்றாரு. ஆடல் புரியும் ஐவாய் அரவொன்று அரை சாத்தும். இடையிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சேடச் செல்வர் சிந்தையுள் என்றும் தெரியாதார். இந்த வார்த்தை வந்து நமக்கு முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. நம் சிந்தையை விட்டு நீங்காத இறைவன் வாடல் தலையில் பழிதேர் கையார். அந்த கையில தசைகள் எல்லாம் வாடி வதங்கி இருந்துட்டு அந்த அந்த கையில இருக்கக்கூடிய பிரம்மனுடைய இந்த மண்டை ஓடு அது ஒன்றை கிள்ளி அதை கையில வச்சுட்டு அதுல வந்து உணவை வாங்கக்கூடிய பழி தேரும் கையினர். அவரது ஊர் பாடும் குயில்கள் வாழும் பூஞ்சோலைகளை உடைய பாசூர் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது 6வது பாடலில் கால் நின்று அதிர கனல்வாய் நாகம் கச்சாக தோல் ஒன்று உடையார் விடையார் தம்மை தொழுவார்கள் மால் கொண்டு ஓட மையல் தீர்ப்பார் ஊர் போலும் பால் மதி தோய் மாடம் சூழ்ந்த பாசூரே. இறைவன் தன்னுடைய திருவடிகளை ஊன்றி ஆடும் பொழுது அவருடைய அந்த தாள லயத்திற்கேற்ப இறைவன் ஆடும் அந்த இறைவனுடைய திருநடனம் தான் இந்த
உயிர்களினுடைய தோற்ற காரணம் என்றே நம்ம சொல்றோம். அந்த கால் நின்று அதிர அப்படின்ற அந்த வார்த்தையை போடுகின்றார். இறைவனுடைய அந்த ஆட்டத்தின் இதிலே வந்து ஏற்படுகின்ற ஒலிகள், அந்த ஒலியுடைய இந்த பூமி தோற்றத்தின் பொழுது மிகப்பெரிய ஒலி, இன்னும் இந்த பூமி சுற்றி வரும்பொழுதும் அந்த ஓம் என்கிற பிரணவத்தின் ஒலியை தான் அது வந்து எதிரொலிக்குது அப்படின்னு சொல்றோம். அத அது உள்ள வச்சு கேட்கும்பொழுது அது தோணும்னு சொல்றோம். சங்குகளை காதில் வைக்கும் பொழுதும் அந்த அந்த பிரணவத்தின் ஒலி வந்து கடல் அலை போல நம்முடைய காதுகள்ல சென்று சேருது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி கால் நின்று அதிர இறைவன் அதிர ஆடும்பொழுது கனல் வாய், அந்த வாயிலேருந்து நெருப்பை கக்கக்கூடிய நாகங்கள் அப்படின்னு சொல்றோம். கால் நின்று அதிர கனல் வாய் நாகம் கச்சாக, இடையில உடுத்தி இருக்கின்ற நாகம் எப்படி இருக்குன்னா நெருப்பை கக்கக்கூடிய அந்த நாகத்தை இடையிலே கட்டிக்கொண்டு உடையாக அவர் உடுத்திருப்பது தோளொன்று உடையார், தோலையே ஆடையாக அணிந்தவர், தோலை ஆடையாக உடுத்தவர், விடையார், விடையினை ஊர்தியாக உடையவர். அவருடைய நம்முடைய இறைவன் ஊர்தியாக உடையவர், நந்தியம் பெருமானை தன்னுடைய ஊர்தியாக உடையவர் அப்படின்னு சொல்றார். தம்மை தொழுவார்கள் மால் கொண்டு ஓட, தம்மை தொழுவார்கள் மால் கொண்டு ஓட, தம்மை தொழுபவர்கள் அன்பு கொண்டு தம்மை தொழ அவர்களின் மயக்கங்களை தீர்ப்பார். எது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் எதுவுமே வராது. இறைவனுக்கு முன்னாடி போயிட்டோம்னா இதெல்லாம் மிக அப்படியே சொற்பம்னு கூட சொல்ல முடியாது. எதுவுமே இல்லை. அப்படியே எல்லாம் மறைந்து போய் இறைவன் மட்டுமே நம் முன்னாடி நிற்கும்படியாக அவர் தன்னை நமக்குள்ளே கொண்டு வந்து விடுவார் இறைவன். அங்க அவர் எப்படியாப்பட்டவரா இருக்காருன்னா தன்னுடைய திருவடிகளை ஊன்றி தாளமிட நல்ல நடனம் ஆடும் பொழுது நாகத்தை கச்சாக இடையில் கட்டிக்கொண்டு இடையிலே வந்து நாம அந்த நெருப்பை கக்கக்கூடிய அந்த நாகத்தை தன்னுடைய நம்ம இப்பெல்லாம் பெல்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இறைவன் வந்து தோலை ஆடையாக உடுத்தி இடையில வந்து அந்த வாராக நாகம் நெருப்பை கக்கக்கூடிய நாகத்தை அணிந்து கொண்டு தம்மை தொழுபவர்கள் அன்பு கொண்டு தம்மை தொழும் பொழுது அவர்களுடைய மயக்கங்களை தீர்த்து வைக்கின்றார். அவர் ஊர்வாள் போன்ற வெண்மதி தோயும் மாட வீடுகள் சூழ்ந்த பாசு, அழகிய அவர் தலையிலே சூடி இருக்கக்கூடிய அந்த வெண்மதி அந்த மதியினுடைய குளிர் கற்றைகள், உள்ளே இறங்கக்கூடிய வெண்மதியின் குளிரான அந்த ஒளிக்கீற்றுகள் வந்து தோயக்கூடிய மாட வீடுகளை உடைய அழகிய பாசூர் என்று இந்த பால்வெண் மதி தோய்கின்ற என்று சொல்லும் பொழுது வந்து வீழ்கின்ற அழகிய மதியினுடைய ஒலிக்கீற்றுகள் வந்து வீழ்கின்ற மாட வீடுகள் சூழ்ந்த ஊர் தான் இந்த பாசூர். கால் நின்று அதிர கனல்வாய் நாகம் கச்சாக தோல் ஒன்று உடையார் விடையார், தம்மை தொழுவார்கள் மால் கொண்டு ஓட மையல் தீர்ப்பார். மையல் நமக்குள்ளே இருக்கின்ற மயக்கத்தை தீர்த்து வைப்பார். அவர் ஊர் போலும் பால்வெண் மதிதோய் மாடம் சூழ்ந்த பாசூரே. அந்த அவரது ஊர் போல, அது எப்படி ஊர் போல் ஊர் பால் போன்ற வெண்மதி தோயும் மாட வீடுகள் சூழ்ந்த ஊர் தான் அந்த பாசூர் அப்படிங்கிறாங்க. 7வது பதிகத்திலே கண்ணின் அயலே கண் ஒன்று உடையார், கழல் உண்ணி என்னும் தனையும் அடியார் ஏத்த அருள் செய்வார், உள் நின்று உருக உவகை தருவார், உள் நின்று உருக உவகை தருவார், ஊர் போலும் பண்ணின் மொழியார் பாடல் ஓவா பாசூரே. திருப்பாசூரோட ஊரோட பெருமையை சொல்லும் பொழுது இறைவனை பற்றி எத்தனை அருமையா சொல்றாரு பாருங்க. கண்ணின் அயலே, 2 கண்களுக்கு அயல்ல கொஞ்சம் தள்ளி, அயல் என்றால் நம்ம அந்தாண்ட அப்படின்னு சொல்லுவோம். 2 கண்களுக்கு அந்த புறமாக 3வதாக ஒரு கண் உடையார், கண்ணின் அயலே கண்ணொன்றுடையார், கழல் உண்ணி, கழல் திருப்பாதங்களை நினைத்து, கழலை நம்முடைய எண்ணத்துல அப்படியே திருவடிகளை நினைக்கும் பொழுதெல்லாம் ஓகைகள் தருபவர். நினைச்ச உடனே அந்த இறைவனின் திருப்பாதங்களை நினைத்த உடனே நமக்கு ஓகை தரக்கூடியவர் இறைவன் அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல. கண்ணின் அயலே கண்ணொன்றுடையார், 3வதாக ஒரு கண்ணை உடையவர், கழல் உண்ணி அவருடைய திருப்பாதங்களை எண்ணி மனசுக்குள்ள நம்ம நினைச்ச உடனே அடியார் ஏத்த அருள் செய்வார். நம்ம இன்னும் மேல மேல அவருடைய எண்ணம் மட்டுமே நம் உள்ளங்களில் நிறையும் வகையில் எண்ணும் போதெல்லாம் அப்படியே மனசுல
வந்த உடனே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு புன்னகையோடு நம்ம மத்த எதைய பத்தியுமே எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான நினைவுகளுமே அது இன்பம், துன்பம்லாம் நம்ம பிரிக்கவே வேண்டாம். எல்லாம் நகர்ந்து போய் இறைவனுடைய அந்த திருநடன காட்சியே அப்படி நமக்கு உள்ளகத்துல வரும்போது, நம்மளுடைய இதழ்கள் நம்மை அறியாமலே ஒரு சின்ன புன்னகையை தவழ விட ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரியான ஓகையை தரக்கூடியவர் யார் அப்படின்னா, எண்ணும் தோறும் நம் நினைவிலே நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய இறைவன். அப்படியே ஓகையை தரக்கூடியவர். அவரது ஊர் எப்படி இருக்குன்னா, பன்னிசை போல பல மொழிகள் பேசுறவங்க அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பாடதான் செய்யறாங்க, பேசவே இல்லை அப்படிங்கிறாங்க. அது ஒரு பண்ணின் இசை போல இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்க இருக்கின்ற பெண்கள் பேசுகின்ற சொற்கள் எப்படி இருக்குன்னா, பண்ணின் இசை போல பெண்கள் பாடும் ஓசைதான் அங்கே நிறைந்திருக்கிறது. அது நீங்காமல் இருக்கிறது. நீங்கா பாசூரே அப்படின்னு சொல்றாரு. ஓவா பாசூரே, ஓயாம எப்ப பாரு அந்த பெண்கள் பேசுறாங்க. அவங்க பேசுறதும் எப்படி இருக்குன்னா, பண்ணின் இசை போல இருக்கிறது. அவர்கள் எதை நினைத்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள்? அவர்கள் சந்தோஷமாக இசை போல பேசுவதற்கு காரணம் என்ன? நினைத்தவுடனே இறைவனின் திருப்பாதங்களை நினைத்தவுடனே அவர்களுடைய உள்ளங்கள் பெருமிதம் கொள்ளும் விதமாக ஓகைகள் பூக்கக்கூடிய வகையிலே ஓகைகளை இறைவன் அள்ளி அள்ளி கொடுத்து, இரு கண்களுக்கு அயலே நெற்றியில் மூன்றாவதாக ஒரு கண்ணை உடைய இறைவன் தன் திருவடிகளை நினைந்து எண்ணும் போதெல்லாம் ஓகைகளை கொடுக்கின்றார். நமக்கு சந்தோஷங்களை நிறைந்த நினைவுகளை அள்ளி அள்ளி தரக்கூடியவராக இருக்கின்றார். அவரது ஊர் பன்னிசை போல மொழிகள் பேசக்கூடிய பெண்கள் பாடும் ஓசை நீங்காத பாசூரே அப்படின்னு சொல்றார். அடுத்தது 8வதாக இருக்கக்கூடிய பாடலில் சிந்திக்கும் பொழுது, தேசு குன்றா தென்னீர் இலங்கை கோமானை பூச அடர்த்து கூர்வாள் கொடுப்பார் தம்மையே பேசி பிதற்ற பெருமை தருவார். ஊர் போலும் பாசி தடமும் வயலும் சூழ்ந்த பாசூரே அப்படின்னு இந்த இடத்துல இலங்கை கோமானை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாரு நம்முடைய திருஞான சம்பந்தர் ஐயா அவர்கள். தேசு குன்றா தென்னீர், புகழ் கொண்டாத தென்னீர், தெளிந்த நீரை உடைய கடலால் சூழப்பட்ட இலங்கை மன்னன் ராவணனை கோமானை கூச அடர்த்து மனம் அப்படியே அஞ்சி வெக்கப்பட்டு அப்படியே குனிஞ்சிடுறாரு. இறைவனை என்ன மாதிரி வாசிக்க முடியாது என்று தன்னுடைய அந்த கருவியை வாசித்த அந்த பெருமையை ஒரே ஒரு தன்னுடைய காலால வச்சு ஒரே அழுத்தி இப்போ அவர் தன்னுடைய மனம் கூசுமாறு அடர்த்து அவருக்கு எதை பரிசாக கொடுக்கின்றார்? கூறிய வாளினை பரிசாக கொடுக்கின்றார். அவருடைய அந்த விஷயங்கள்ல இறைவன் அவருக்கு தன்னுடைய அவனுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காகத்தான் இறைவன் இந்த திருவிளையாடல்களை ராவணனுக்கு புரிந்ததாக கூறுவார்கள். இப்ப இறைவன் ராவணனுடைய உடலை நசுக்கி அந்த கைகளை அப்படி மாட்டிக்குது. அவனை தன் வெக்கப்படும்படியாக புகழை குன்றாத தெளிந்த நீரை உடைய கடலால் சூழப்பட்ட இலங்கை, இப்ப உண்மையாவே கடலால் சூழப்பட்டு நீரால் சூழப்பட்டிருக்கு. அப்படியாப்பட்ட அந்த இலங்கை மன்னன் ராவணனை மனம் பூசுமாறு அடர்த்து அவன் வெக்கப்படும்படியாக அடர்த்தல் அப்படி என்று சொன்னால் அவனோடு பொருது கூறிய வாளை பரிசாக கொடுத்தவர் இறைவர் அப்படின்னு சொல்றாங்க. தம்மையே பல காலம் பேசி பிதற்றும் அடியவருக்கு பெருமை தருபவர். பல காலம் அவரை பத்தி மட்டும் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த அடியவர்களுக்கு பெருமை தரக்கூடியவர். அவரது ஊர் பசுமையான நீர்நிலைகளும் வயல்களும் சூழ்ந்த பாசூர் அப்படின்னு சொல்றார். தேசு குன்றா, அதாவது தேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேசு என்று சொன்னால் ஒளி குன்றாத அப்படிங்கிறது. புகழ் குன்றாத தென்னீர் இலங்கை, தெளிந்த நீரை கடல் நீரால் சூழப்பட்ட இலங்கை, ரொம்ப அலைகள் இல்லாத தெளிந்த நீரினால் சூழப்பட்ட இலங்கை மன்னன் ராவணனை மனம் பூசுமாறு அடர்த்து கூறிய வாளை பரிசாக கொடுத்தவர். இப்போ நாம எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் கேட்டதும் கொடுப்பவனாக இருக்கின்றான் இறைவன். அவங்களையும் மன்னித்தருளுகின்ற தன்மை கூறியவன் யாருன்னா சிவபெருமான் தான். அந்த நினைவுகளும் இப்ப ராவணன் தண்டிக்கப்படுகிறான் என்று சொல்லும்போது அவரு கூடவே ஒரு பரிசும் கிடைக்கிது அவனுக்கு. நாம நம்முடைய துயரங்களையும் துன்பங்களையும் இப்ப இறைவன் நமக்கு கொடுக்கும் பொழுது
கூடவே அதை விட மிகச் சிறந்த ஒன்றை நமக்கு தருவதற்கு இறைவன் தயாராக இருக்கின்றார் என்பது இந்த சொல்லாடல்களால திருஞான சம்பந்தருடைய சொல்லாடல்களால நம்ம புரிஞ்சுக்கிறோம். நமக்கு இறைவன் நமக்கு சோதனைகள் கொடுக்கும் பொழுது அதை விட ஒரு உயர்ந்த இடத்திற்கு உன்னுடைய அவர் ஒரு பரிசை இறைவன் நமக்கு தருவதற்கு காத்திருக்கிறார் என்று நாம் இதுல அர்த்தம் எடுத்துக் கொள்ளலாம். அப்படி ராவணனை அடர்த்து அவனுக்கு ஒரு கூரிய வாளை பரிசாக கொடுக்கின்றார். தம்மையே பலகாலம் பேசி பிதற்றும் அடியவர்க்கு பெருமை தருபவர். நம்மளை இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்ற உள்ளங்கள் ஒரு நாளும் இறைவன் நம்மளை பரிசு கொடுக்காம இருக்கவே மாட்டார். அந்த எண்ணங்களால் நம்ம மனசை நிறைச்சு வச்சுக்கும் பொழுது அவற்றிற்கெல்லாம் ஒரு அழகான பரிசை அவர் தயாராக வைத்திருக்கின்றார். அப்படியே அப்ப பெருமைகளை தர இருக்கின்றார். அவரது ஊர் பசுமையான நீர்நிலைகளும் வயல்களும் சூழ்ந்த பாசூர். அந்த பசுமையே ஒவ்வொரு வரியில கடைசியிலும் மலர்களால் சூழ்ந்தது, காடுகளால் சூழ்ந்தது, வனங்களால் சூழ்ந்தது, முல்லையால் சூழ்ந்தது, 5 தலை நாகம் போன்ற காந்தல் மலர்களால் சூழ்ந்த பாசூர். பெண்கள் பாடக்கூடிய அழகிய குரலை உடைய பெண்கள். அவங்க பேசவே இல்லை. அவர்களுடைய குரல் அங்க குயில்கள் பயிலக்கூடிய மரங்கள் நிறைந்த அடர்ந்த பாசூர் அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண்களுடைய குரலுமே அப்படின்னா பேசுவதை பாடுவது போல இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக 9வது பாடலில் நகுவாய் மலர்மேல் அயனும் நாகத்து அணையானும் புகுவாய் அறிவார் புறநின்று ஓரார் போற்று ஓவார் செகுவாய் உகுபல் தலைசேர் கையார் ஊர் போலும் பகுவாய் நாரை ஆறல் வாரும் பாசூரே. நகுவாய் மலர்மேல் அயனும். தாமரை மேலே நகுதல் என்றால் நன்றாக விரிந்த அந்த தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கக்கூடிய நான்முகனும் நாகத்து அணையானும் நாக அணையிலே பள்ளி கொள்ளக்கூடிய திருமாலும் புகுமிடம் அறியாதவராகவும் அவங்க கண்டுபிடிக்க முடியாததாக நாம் இந்த பாடல் துவக்கத்துல சொன்ன போது ராவணனை பற்றி பேசியிருக்கிறார். இறைவனுடைய ஆடை அலங்காரங்களை பேசியிருக்கின்றார். அடிமுடி தேடிய கதையை ஒரு இடத்திலே கட்டாயமாக திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார். அந்த 10 பாடல்களுக்குள் என்று சொல்லுவது போல அவர்கள் அறிந்து கொள்ள முடியாமல் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாக உயர்ந்து நிற்கின்றார். விரிந்த தாமரை மலர் மேல் உரையும் நான்முகனும் நாகனையில் பள்ளி கொள்ளும் திருமாலும் புகும் இடம் அறியாதவராகும். அவங்க ஒருத்தர் தன்னுடைய உருவத்தையே மாற்றிக்கொண்டு அந்த திருக்கோவில் பின்புறங்கள்ல இருக்கக்கூடிய லிங்கோத்பவர் அந்த திருமேனியின் மேல அன்னமும் கீழே அந்த வராக மூர்த்தியோடைய அந்த சிறு சிறு இதோடைய அந்த லிங்கோத்பவர் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாக ஜோதி பிழம்பாக இறைவன் இருக்கின்ற அந்த படங்களுக்கு முன்னாடி அந்த சிலைக்கு மேலே கீழையும் காமிச்சிருப்பாங்க. அங்கேயும் அவங்களால 2 பேராலையும் காண முடியாத அந்த ஒரு திறத்தை இந்த இடத்துல இந்த பாடல் அவர் குறிப்பிடுகின்றார். அவர்கள் அறிய முடியாதவர்களாக புறம்பே நின்று வெளிப்புறம் புறநின்று ஓரார் அறிய இயலாதவராகவும் போற்றுதலை ஓவாதவராகவும். புறநின்று ஓரார் போற்று ஓவார் அப்படின்னா ஓயாமல் நிற்க அழிந்த வாயில் பல்லுடைய தலையோடு சேர்ந்த கையினை உடையவர். அவர் கையில என்ன வச்சிருக்காரு? அந்த தன்னுடைய அழிந்த வாயில் பல்லுடைய தலையோடு அந்த மண்டை ஓடு வச்சிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி கையினை உடையவர் சிவபெருமான். அவர் ஒரு ஊர் பிளந்த வாயினை உடைய நாரைகள் ஆறல் மீன்களை வவ்வி உண்ணும் பாசூர் அப்படின்னு சொல்றாரு. பல்லுடைய தலையோடு இருக்கக்கூடிய அந்த கையினை உடையவர், சேர்ந்த கையினை உடையவர். கையில இருக்கிற மண்டை ஓட்டின் அந்த தரத்தை சொல்கின்றார். விருந்த தாமரை மலர் மேல் உரையும் நான்முகனும் நகுவாய் மலர் மேல் அயனும் நாகத்து அணையானும் நான்முகனும் நாகனையில் பள்ளி கொள்ளும் திருமாலும் புகுவாய் அறியார். அவங்களுக்கு தன்னுடைய அடிமுடிகளை காண இல்லாமல் புகுமிடம் அறியாதவராக புறம்பே நின்று அறிய இயலாதவராக வெளியில நின்றுட்டு அவரை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. இறைவனை அகத்துள்ளே தேடி இறைவனை கண்டடைவனால புறநின்று ஓரார் கண்டுபிடிக்கவே முடியாதவர். வெளியில இருந்து இறைவன் நமக்கு காண கிடையாது அப்படின்னு சொல்றாரு. போற்று ஓவார் செகுவாய் உகுபல் தலை சேர் கையார். கையில இருக்கக்கூடிய அந்த மண்டை ஓட்டினை என்கின்ற பாத்திரத்தை கையில் வைத்து கொண்டு ஊர் போலும் பகுவாய் நாரை ஆறல் வாரும் பாசூரே. அந்த பிளந்த வாயினை உடைய நாரைகள் ஆறல் மீன்களை
வவ்வி உண்ணக்கூடிய தன்மை உடையதாக இந்த பாசூர் என்ற ஊர் இருக்கின்றது என்று கூறுகின்றார். 10வதாக உள்ள பாடல், தூய வெயில் நின்று உழல்வார் துவர்தோய் ஆடையார் நாவில் வெய்ய சொல்லித் திரிவார் நயமில்லார் காவல் வேவ கனை ஒன்று எய்தார் ஊர் போலும் பாவை குரவம் பயில் பூஞ்சோலை பாசூரே. அந்த தூய வெயில் நின்று நல்ல வெயில்ல நின்று உழல்பவர்கள் அவர்களுடைய ஆடை எந்த நிறமாக இருக்கும் என்று சொன்னால் துவர் தோய், துவர்ப்பு என்று சொன்னாலே ஒரு காவி என்ற நிறத்தை உடைய ஆடை அணிந்தவர்களாகிய சமண புத்தர்கள். எல்லா தன்னுடைய பாடல்களில இந்த பௌத்தர்களையும் சமணர்களையும் அவர்களுடைய எப்படி இருந்தார்கள் என்பதையும் திருஞான சம்பந்தர் சொல்வது போல, ஆளுடை பிள்ளை நமக்கு எடுத்துரைப்பது போல, தூய வெயிலில் நின்று உழலக்கூடியவர்கள் துவர்தோய் ஆடைய நாவில் வெய்ய சொல்லித் திரிவார். அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் வெய்ய சொற்கள், கொடுமையான சொற்கள். அது காது கொடுத்தே கேட்க கூடாத சொற்கள், கேட்க முடியாத சொற்களை சொல்லித் திரியும் நீதி அற்றவர்கள் அவர்கள் என்று வெளிப்படையாக சொல்கின்றார். நீதியற்றவர்கள். காவல் புரியும் முப்புறங்களும் அந்த அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த திருப்பாசூர் எப்படி இருக்கு என்று சொன்னால், முப்புறங்களையும் அழிப்பதற்கு கனை ஒன்றை எய்த சிவபெருமான் காவலாக இருக்கக்கூடிய ஊர். அந்த இவர்கள் சமணர்கள் பௌத்தர்களும் அந்த இடத்துக்கு வர முடியாததாக முப்புறங்களையும் எரித்த இறைவனை காவலாக நிற்கக்கூடிய அந்த கனை ஒன்று எய்தார் ஊர் போலும், காவல் வேவ கனை ஒன்று எய்தார் ஊர் போலும் பாவை குரவம் பயில் பூஞ்சு ஓலை பாசூரே. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குறா மரங்கள் செறிந்த சோலைகள் சூழ்ந்த பாசூர். இறைவன் எப்படி முப்புறங்களை எரித்தாரோ அதே போல இந்த திருப்பாசூர் என்கின்ற ஊர் அப்படி முப்புறங்களை எரித்து தேவர்களை காத்தது போல இந்த திருப்பாசூர் என்கின்ற ஊருக்கு காவலாக இந்த சமணர்கள் பௌத்தர்கள் யாரும் இங்கே நெருங்க ஒன்னா இறைவன் பாதுகாப்பாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். இந்த குறா அப்படிங்கிறது பாவை குறா மரம் அப்படின்னு சொல்றாரு. ஊர் பாவை போல மலரும் குறா மரங்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இதுல இந்த பாடல்கள் குறா மரத்தடி என்பது திருவிடைக்கழியில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் உலாவிய மரம். அது அருகில இருக்கக்கூடிய குறா மரத்தின் அருகிலே முருகப்பெருமானே நடை பயின்ற இடம் அந்த கோவில்ல போட்டிருக்கோம். அந்த மாதிரி இறைவன் இந்த இடத்துல குறா மரம் பாவை குறா, அது பார்த்தா பாவை குறா அப்படின்னு சொல்றாங்க. அது பாவைன்னு அந்த குறா மரத்து பூக்களுக்கு பாவை என்று ஒரு பேரும் வச்சிருக்காங்க. குறவ மரம் அப்படிங்கிறதுதான் அதுக்கு பெரிய பெரிய நீண்ட கிளைகள் உடையதாக இருக்கும். இதன் பூக்களை உண்பதற்காக அதிகமா குயில்கள் வரும். இப்ப குயில்கள் பயிலும் ஊர் அப்படின்னு நான் சொல்றாரு அவரு. இந்த குறவ மரங்கள் இருக்கிறதுனாலே குயில்கள் அந்த பூக்களை விரும்பி உண்பதற்காக அங்கே வரும். அந்த அரும்பு பாம்பு பல்ல போல இருக்கும் அப்படிங்கிறாங்க. முல்லை வெறும் பற்களை போல அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த குறா மரத்துடைய அரும்புகள் எப்படி இருக்கும்னா பாம்பினுடைய பற்கள் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே மிக கூர்மை உடையதாக இருக்கும். அதிகமான மரகத பொடிகள் அதுல நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பெயர், இந்த குறா மரத்துக்கு இன்னொரு பெயர் என்ன, பாவை குறா அப்படின்னு சொல்றாங்க. அததான் அவர் பாவை குறவும் பயில் பூஞ்சோலை பாசூர் அப்படின்னு சொல்றாரு. தூய வெயில் நின்று உழல்வார் துவர்தோய் ஆடையார் என்று சமண பௌத்தர்களை சொல்கின்றார். நாவில் வெய்ய சொல்லி திரிவார். அவர்களுடைய நாவில நல்ல ஒரு சொற்கள் பயிலறதற்கு இடமே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு குணத்தை உடையவர்கள். நயமில்லார் காவல் வேவ கனை ஒன்று எய்தார் ஊர் போலும் பாவை குரவும் பயில் பூஞ்சோலை பாசூரே. அந்த நல்ல வெயில்ல நின்று கொள்பவர்கள், தோய்ந்த ஆடையை அணிந்தவர்கள் சமண புத்தர்கள். அவர்கள் நாவினால் வெய்ய சொற்களை சொல்லித் தெரிபவர்கள், நீதியற்றவர்கள். அவர்களுக்கு காவல் புரிந்து முப்புறங்களை வெந்தழியுமாறு செய்த இறைவன் கனை ஒன்றை எய்து அந்த முப்புறங்களையும் எழுத்த இறைவன் காவலாக நின்று பாவை போல மலரும் புறாமரங்கள் செறிந்த சோலைகளிலே வாழ்கின்ற ஊரிலே இறைவன் இருக்கின்றார். அப்படியாப்பட்ட பாசூர் என்று சொல்கின்றார். இந்த 10 பாடல்களையும் 11வது பாடலாக இப்படிக்கு ஞான சம்பந்தன் என்று கையெழுத்திடும் விதமாக தன்னுடைய 11வது பாடலை அமைத்திருக்கின்றார். ஞானம் உணர்வான் காழி ஞான சம்பந்தன்
தேனும் வண்டும் இன்னிசை பாடும் திருப்பாசூர் காணும் உறைவார் கழல் சேர் பாடல் இவை வல்லார் ஊனமிலராய் உம்பர் வானத்து உறைவாரே. நம்முடைய நம்முடைய இருப்பிடம் எங்க இருக்கும்? இந்த 10 பாடல்களையும் நம்ம மனசுல, சிந்தையில, சொல்லுல, அப்படியே மனதிலே நிறுத்தும் பொழுது நமக்கு எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது, நமக்குடைய எதிர்வருகின்ற நம்முடைய காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த 11வது பாடல்ல வைக்கிறாரு. கலைஞானமும் சிவஞானமும் உணர்ந்தவராகிய காழிஞான சம்பந்தன் தேனும் வண்டும் இன்னிசை பாடும் திருப்பாசூர் என்னும் காடுகள் நிறைந்த ஊரில் உறையும் இறைவனின் திருவடிகளில் சேர்ப்பிக்கின்ற இந்த 10 பாடல்களை, இந்த பதிகங்களை நாம் ஓதும் பொழுது நாம் குற்றமற்றவராய் இறைவனோடு சென்று வானுலகில் உரைய கடவராக அப்படின்னு இந்த பாடல்களை இறைவன் முடித்திருக்கின்றார். 10 பாடல்கள்லயும் ஒவ்வொரு பாடலிலும் இறைவனுடைய ஒவ்வொரு வடிவத்தையும் நம்ம அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வர நிறுத்த வைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த திருப்பாசூருக்கே நம்மலாம் போயிட்டு வந்துட்ட மாதிரி அந்த கோவில்களுடைய அந்த அமைப்பு அப்படி எப்படியாப்பட்ட சோலைகள் நிறைந்தது, எது போன்ற குயில்கள் பயிலக்கூடியது, எந்த மாதிரியான மலர்கள் இருக்கக்கூடியது, எந்த மாதிரியான காடுகள் இருக்கக்கூடியது என்று நிலைநிறுத்துகின்றார். இறைவனும் திருமாலும் பிரம்மனும் அடிமுடி காண முடியாத இறைவனுடைய அந்த பேச்சை நம் மனசுல மீண்டும் நிறுத்தி ராவணனுக்கு அருள் புரிந்த திறத்தையும் எடுத்து கூறி ஒவ்வொரு பாடல்லையும் பௌத்த சமணர்கள் சிவனுக்கு எப்படி எதிர்த்தவர்களாக இருக்கிறார் அவர்கள் எல்லாம் உள்ள கூட அண்ட முடியாத அளவுக்கு இறைவன் வந்து காவலாக இருக்கு. எப்படி திரிபுரத்தை ஒரு கணையால் இறைவன் எரித்து சாம்பலாக்கினது போல இந்த இடத்துல வந்து அந்த ஊர் மக்களுக்கு காவலாக இறைவன் இருக்கின்றார். இந்த 10 பாடல்களையும் நீங்கள் பாடும்பொழுது நமக்கு என்ன விதமான நிலை எய்தும் என்பதை நாம் இறைவனோடு சென்று சேர இருக்கின்றோம், குற்றமற்றவராய் நாம் வந்து வானுலகில் உரைய காத்திருக்கின்றோம் என்று இந்த பாடலை முடிக்கின்றார். இந்த நால்வரில் மூவரால் பாடப்பட்ட சிவத்தலமாக இது இருக்கக்கூடியதா இருந்தாலும் தேவாரத்துல குறிப்பிடப்பட்டுள்ள 276 சிவத்தலங்கள்ல இது வந்து 246வது திருத்தலமாக இருக்கிறது. தொண்டை நாட்டு தலங்கள்ல 11வது திருத்தலமாக இருக்கின்றது. அருள்மிகு ஆதிசங்கரர் வரைந்த ஸ்ரீசக்கரம் இந்த கோவில்ல வந்து ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட ஸ்ரீசக்கரம் இந்த கோயில்ல இருக்கின்றது. விநாயகர் சபை என்று 11 விநாயகர்கள் உள்ள ஒரு திருச்சபையாக இந்த சபை வந்து நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த சிற்றரசன் வந்து குறும்பன் என்று சொல்லக்கூடிய இந்த சிற்றரசன் வந்து சிற்றரசனுக்கு ஆதரவாக காளி செயல்படுகின்றாள். ஆனால் தனக்கு கோவில் எடுப்பதற்கு காளி வந்து அந்த சிற்றரசன் அந்த ஊர்ல கோவில் எடுப்பதற்கு தடுக்கும் பொழுதுதான் கரிகால் பெருவளத்தானுக்கு தன்னுடைய படைத்தலைவதியாக நந்தியை அனுப்பி அந்த காளியை பொன் விலங்கால் பூட்டி இருக்கக்கூடிய அந்த காட்சியை அந்த கோவிலின் வெளிப்புறத்திலும் வைத்திருக்கின்றார்கள் சுதை சிற்பமாக. பின் புன்னகையோடு தான் காளி வந்து குனிந்திருக்கின்றாள். அதற்கு பிறகு அந்த கோவிலை எழுப்புவதற்கு அவருக்கு இடம் கிடைத்தது என்று கரிகால் பெருவளத்தான் கற்றளிகள் என்று சொல்லுவார்கள். அதுல அந்த கற்றளி கோவில்களை இந்த ஒரு வகையாக அந்த வாசி என்கிற கருவியால் எடுப்பட்டனால் இறைவனுக்கு இப்பொழுதும் தீண்டா திருமேனியாக இருந்து எந்தவித ஒரு நம்ம இப்போ ஒவ்வொரு ஜோடனையாக மட்டுமே அங்கே வந்து விஷயங்கள் செய்யப்படுகிறது. அவருக்கு அபிஷேகங்களும் மற்ற அலங்கார விஷயங்களும் செய்யப்படுகிறது. கொஞ்சம் இறைவன் வந்து லேசாக தன்னுடைய அவருடைய திருவுருவம் வந்து லேசாக சாய்ந்து இருப்பது போன்ற அமைப்பு காணப்படுகின்றது. தலையில வெட்டுண்டு அந்த குருதி பெருகிட்ட நிலையையும் அங்கே அந்த வடிவத்தில் காண முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மூங்கில்களால் சூழப்பட்ட இந்த ஊர் அப்படிங்கிறது மூங்கில் என்பதற்கு வேய் அப்படின்னாலும் மூங்கில் சொல்லுவோம். அது மாதிரி பரசு அப்படின்னா அது வந்து மூங்கில் என்று சொல்கின்றார். அப்படியாப்பட்ட இந்த பாசூரில் வந்து திருநாவுக்கரசரும் தன்னுடைய 2 பாடல்களை இங்கே பாடியிருக்கின்றார். திருஞான சம்பந்தருடைய இந்த பாடலை இத்தனை நேரம் நாம் வந்து சிந்தித்திருக்கின்றோம். இதுல வெளியில இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து ஒரு குடம் போன்ற ஒரு அமைப்பும் அதுல வந்து ஒரு விஷ நாகம் இருப்பது போலவும் அது பக்கத்திலே ஒரு குரங்கு இருக்கிறது மாதிரியான ஒரு படம் அங்க வச்சிருக்காங்க. அது என்ன குறிக்கின்றது அப்படின்னு சொன்னா கரிகாலனுக்கு பரிசாக இந்த குடத்துல என்ன பண்றாங்க, கொடிய விஷ பாம்பை வச்சு கரிகாலனுக்கு பரிசாக கொடுத்து அனுப்புறாங்க. யாரு அப்படின்னா
பௌத்த சமணர்கள் வந்து இதை கொடுத்துட்டு பரிசு கொடுத்து அனுப்பும்போது திறந்தா அந்த கொடிய நாகம் வந்து அவரை தீண்டும் அப்படின்னு என்று எண்ணி கொடுத்து அனுப்பும் பொழுது பாம்பாட்டியாக அந்த குரங்கை கையில் பற்றி கொண்டு சிவபெருமானே வந்து அந்த பாம்பை வந்து தான் அடக்கினதுனால இந்த திருத்தலத்திற்கு பாம்பாட்டி சிவபெருமானுக்கு பாம்பாட்டிநாதர் என்று ஒரு பெயரும் இருப்பதாக கூறியிருக்கிறார். அதுவும் அந்த சுதை சிற்பங்களில் அங்கே இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதுல வந்து முப்பரிமாண நந்தி உருவச்சிலையும் இருக்கிறது. மனித குலத்தின் 9வது பரிணாம சிற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய வராக ரூபம் வந்து திருமால் எப்படி எடுத்தாரு அப்படிங்கிறதையும் அங்க சிற்பமாக வச்சிருக்காங்க. யானை சிவலிங்கத்தை நீராட்டக்கூடிய காட்சி, ராட்சத வள்ளி வடிவிலான அகாசுரனை கிருஷ்ணர் அழிக்கின்ற காட்சி, வந்து யோக நரசிம்மர், இது போன்ற நிறைய சுதை சிற்பங்கள் கோவிலை சுற்றியும் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். சிந்தையால் நாம் இன்று திருப்பாசூரை தரிசித்திருக்கின்றோம். திருஞான சம்பந்தரின் 11 பாடல்கள் மூலம் நாம் நேரடியாகவும் ஒரு நாள் சென்று இறைவனை வழிபட்டு இந்த அத்தனை அதிசயங்களும் நமக்குள் நிரப்பிக் கொண்டு இறைவனுடைய அந்த திருத்தாள்களை நாம் சென்றடைய எல்லாவித முயற்சிகளும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் அம்மா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். இணையத்தில் இணைந்திருக்கிற அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கிக் கொள்கிறேன். என்று இந்த அம்மையாரோடைய இந்த சொல்லிய பாட்டின் பொருள் விளங்க சொன்ன இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய கோமலையா அவர்கள் இப்பொழுது தொகுப்புரை வழங்க வேண்டும். ஆனால் அவர்கள் சற்றே உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையில் இருப்பதனாலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இன்று காலை நேற்று முதல் நாளெல்லாம் அவருடைய குடும்பத்தார் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இன்று காலை ஐயாவே என்னோட பேசி இன்றைய தொகுப்புரையை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஐயா தொகுப்புரை வழங்குவது என்பது மிக விரிவாக மிக சிறப்பாக அமையும். அந்த வகையில் அந்த அளவுக்கு நான் விரிவுரை செய்ய இயலவில்லை என்றாலும் அம்மையார் அவர்கள் மிக அருமையாக இந்த பாடலுக்கு எந்த வரிக்கும் எந்த சொல்லுக்கும் விடை பொருள் இல்லாமல் மிக பொருள் விடாமல் சொன்னார்கள். அந்த தல வரலாறு மிக அருமையாக சொன்னார்கள். அவர்கள் சொல்லுகிற பொழுது எனக்கு அப்படியே மனக்கண்ணில் அந்த காட்சி ஓடிக்கொண்டே இருக்கிறது. காரணம் என்னென்றால் 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் அந்த திருக்கோயிலுக்கு சென்றிருந்தேன். அந்த விநாயகர் திருச்சபை, அந்த பிரகாரத்தில் இருக்கிற பொன்விலங்கு தக்காளி, ஒரு பாம்பாட்டி, ஒரு குடம், அந்த பக்கத்தில் குரங்கு அமர்ந்திருக்கிறது, இந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் மிகப்பெரிய கோயில் அதை காணுகின்ற வாய்ப்பு அம்மையார்கள் சொல்லுகிற பொழுது அப்படியே என்னுடைய உள்ளத்தில் திரையாக ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த தளத்தில் வந்து ஒரு சிறப்பான செய்திகள் சிலவற்றை சொன்னாங்க. நிறைய இடங்கள்ல பாம்பை பற்றிய செய்தி வருகிறது. அதாவது எப்படியெல்லாம் சொல்றாருன்னா, ஊரும் அரவம், பொங்காடு அரவு, ஐவாய் அரவு வந்து சாத்தி, கனல்வாய் நாகம், அப்புறம் இப்படி பல இடங்கள்ல பாம்பை பற்றி சொல்றாருன்னா, இந்த தலத்திற்கும் பாம்பிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நம்முடைய நாவுக்கரச பெருமான் இப்ப கடைசியாக அம்மையார் சொன்னார் அல்லவா, சமணர்கள், இந்த குறும்பன் என்ற ஒரு அரசன், ஒரு சிறு குறுநில மன்னன், கரிகாலன் இந்த கோயிலை கட்டுவதற்கு முயற்சி செய்கிற பொழுது அதை தடுக்க விரும்புகிறான். அவன் என்ன செய்யறான், சமணர்களை துணைக்கு அழைத்து அவர்கள் வழியாக கரிகாலனுடைய செயலை முடிப்பதற்கு, கரிகாலனுடைய உயிரை பறிப்பதற்கு முயற்சி பண்றான். அப்பதான் ஒரு குடத்துல பாம்பு போட்டு அனுப்புறாங்க கரிகாலன். எப்படியும் தரப்பாரு, உடனே பாம்பு அவரை தீண்டி விடும் என்று. ஆனால் இந்த செய்தியை பெருமான் அறிந்து பெருமானே பாம்பாட்டியாக சென்று அந்த பாம்பை பிடித்து அடக்குவதாக நாவுக்கரச பெருமான் தன்னுடைய திருத்தாண்டகத்தில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். இது வெறும் கதை மட்டும் இல்லை, அந்த வரியை நான் சொல்கிறேன். பட அரவு ஒன்று அது ஆட்டி, பட அரவு ஒன்று அது ஆட்டி,
பாசூர் மேய பரஞ்சுடரை கண்டு அடியேன் உய்ந்தவாறே என்று நாவுக்கரசர் பெருமான் இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய திருத்தாண்டகத்திலே பதிவு செய்திருக்கிறார். அங்கே தொண்டை நாட்டில் பார்த்தோம்னா பல திருத்தலங்கள்ல சுவாமி தீண்டா திருமேனியாக தான் இருப்பார். குருக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பகுதியிலெல்லாம் சிவலிங்கத்தை தொட்டு அதை அபிஷேகம் எல்லாம் பண்ணி அதை சுத்தம் பண்ணலாம் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே பல ஊர்களில் பல திருத்தலங்கள்ல எல்லாம் தீண்டா திருமேனி தான். நாவுக்கரசரை கூட பாபநாச திருப்பதியத்துல ஒரு குறிப்பு பாடுவார். பத்தத்தார் சேர் பழம்புலியை பாசூர் நிலாய பவளத்தை, பாசூர் என்ற தளத்தில் சொல்லுவது பாசூர் நிலாய பவளத்தை சிற்றம்பலத்தன் திகழ்கனியை தீண்டற்கரிய திருவுருவை. அந்த பகுதியில பல இடங்கள்ல தீண்டற்கரிய திருவுருவு தீண்டா திருமேனிகள் இருக்கிறது. தீண்டற்கரிய திருவுருவை வெற்றியூரின் விரிசுடரை விமலர்கோனை கரை சூழ்ந்த ஒற்றியூரியம் முத்தமனை உள்ளத்துள்ளே வைத்தேனே என்று பாபநாச திருப்பதியத்துல நம்முடைய ஞானசம்பந்த நாவுக்கரசர் பாடலாம். அம்மையார் அவர்கள் மிக அருமையாக அந்த ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்ட நேரத்தில், அது மிகச் சிறப்பு என்னென்றால் 1 மணி நேரத்துல முடிக்கணும், 1 மணி நேரத்துல முடிச்சிட்டாங்க. மிக சிறப்பாக 1 மணி நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கிறது மிக சிறப்பு. எதையும் விடாமல் சொன்னார். இந்த சிந்தை இடையார் தலையின் மிசையார் செஞ்சொல்லாருங்கிறது மனம் வாக்கு காயம் எல்லாத்திலையும் பெருமான் 3 வழியாகவும் நமக்கு அருள் செய்வதை பாடி காட்டியிருக்கிறார். இதை மயிலாடுதுறையில ஒரு அருமையான பதிகம் நம்முடைய நாவுக்கரசர் பாடின ஒரு பாட்டுல என்ன பாடுவார்? மயிலாடுதுறையில நிலைமை சொல்லு நெஞ்சே. இந்த சிந்தை இடையார் தலையின் மிசையார் செஞ்சொல்லார் பெருமானங்கள்லாம் இருக்கிறார். நம்முடைய சிந்தையில் இருக்கிறார், உச்சியில் இருக்கிறார், செஞ்சொல்லியில் இருக்கிறார். மனம் வாக்கு காய முடியும். அதை நம்முடைய மயிலாடுதுறையில நாவுக்கரசர் பெருமான் திருக்குறுந்தொகையில் பாடுகிற பொழுது, நிலைமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய். நெஞ்சை பார்த்து சொல்றார், நீ என்ன தவம் செய்த? கலைகள் ஆயவல்லான் கைலாய நம்மலையான் மா மயிலாடுதுறையவன். அவள் மிக தெளிவா சொல்றார். கலைகள் எல்லாவற்றையும் ஆய்கின்ற வலிமையுடையவன் கைலாய நம்மலையிலே வீற்றிருக்கிற பெருமான். அந்த பெருமான் தான் மயிலாடுதுறையிலும் எழுந்தருள் இருக்கிறார். அவர் என் தலையின் மேலும் மனத்துளும் தங்கவே. என்னுடைய இங்கே பிற சிந்தை இடையார் தலையின் மிசையார் செஞ்சொல்லான்னு சொல்றத அவர் சுவாமி நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடுகிறார். என் நம் தலையும் மனத்துள்ளும் தங்கவே நெஞ்சமே நீ என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்று மிக அருமையான கேட்பார். அதே போல நிறைய பாடல்கள்ல நம்முடைய சிந்தையில் பெருமானுக்கு சிந்தனை நிந்தனக்காக்கி நாயனேன் தன் கண்ணினை திருப்பாதப்போதுக்கு ஆக்கி வந்தனையும் அமலர்க்கே ஆக்கி வாக்குன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலங்களால வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த என்று பெருமான் எப்படியெல்லாம் அவருடைய உள்ளத்தில் போகிறார் என்பதை அருமையாக சொல்வார். அப்புறம் சிந்தை உள்ளும் நாவின் மேலும் சென்னியும் மன்னினான் என்றெல்லாம் நாம் பல திருப்பாடல்கள் வழியாக பார்க்கிறோம். மனத்தகத்தான் வாய்மேறான் தலைமையறான் வாக்கிருள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொன்று இனத்தகத்தான் என்றெல்லாம் திருத்தாண்டகத்திலே இந்த செய்திகளை குறிப்பிடப்படுவதை பார்க்கிறோம். எனவே இந்த சிந்தையில் மனத்தில் சிந்தையிலும் தலையிலும் சொல்லிலும் பெருமான் எழுந்தருள் இருப்பது என்பது நம்முடைய அருளாளர் பலராலும் குறிப்பிடப்பட்டிருக்கிற அருமையான செய்தி தான். அதே போலவே 2வது பாடல் அம்மா சொன்னாங்க, பாட்டு எல்லாவற்றுக்கும் நான் விளக்கம் சொன்னால் இன்னும் 1 மணி நேரம் ஆகும். நான் அவற்றையெல்லாம் சொல்லவில்லை. அதாவது அடியார் ஏற்ற வேண்டும். எப்படி ஏற்ற வேண்டும் என்றால், மனம் நிறைவுறுகிற அளவுக்கு அடியார்கள் ஏற்றிக்கொண்டே இருந்தால், போற்றிக்கொண்டே இருந்தால் பெருமான் அருள் செய்வார் என்ற செய்தியை மிக அழகாக குறிப்பிட்டார்கள். அப்புறம் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்ற நிலையில 3வது பாடல குறிப்பிட பாருங்க. தொழுது தலை சாய்த்து உள்ளம் கசிந்து, இதெல்லாம் வணங்க வேண்டும். கைகால் கூப்பி தொழில் என்பது போல தொழுது தலை சாய்த்து, தலையே நீ வணங்காயின்னு பாருங்க. அதான் தலை சாய்த்து கசிவா உள்ளம் கசியணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, இவ்வாறெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டுகிற நிலை. அந்த வழிபாடு செய்ய வேண்டுகிற நிலையெல்லாம் மிக அருமையாக சொல்லி, இப்படியெல்லாம் செய்தால் நம்முடைய உடம்புக்கு வர்ற குறையும் துயரும் நீங்கும். நேரோடு நம்முடைய நாவுக்கரசர் பாடல்ல ஒரு பாட்டு பார்த்தோம். துன்பமும் துயரும் என்று பாடுவார். துன்பம் என்பது உடம்புக்கு வர்றது, துயர் என்பது மனத்துக்கு வருவது. ஆக அந்த துன்பம் துயர் எல்லாவற்றையும் நீக்குகிற தன்மை பெருமானிடம் தான் உண்டு. அதையும் கூட இந்த பாடல்லே மெய்யார் குறையினா உடம்புக்கு வர்ற குறைபாடு, துயர் என்பது மனத்துக்கு வருகிற குறைபாடுகள் ஆகிய எல்லாவற்றையும் தீர்க்கின்ற
அனாதி மலமுத்தராக பெருமான் வழங்குகிறார் என்ற செய்தியை சொன்னாங்க. பல்வேறு வகையான மலர்களை இந்த பகுதியில நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகிறார். ஞானசம்பந்த பெருமான் குழந்தை உள்ளம் படைத்தவர், இயற்கை அழகில ஈடுபாடு கொண்டவர். இயற்கை என்பதே சக்தியினுடைய வெளிப்பாடுதான். அதையெல்லாம் காணுகிற பொழுது அவருடைய பாடல்களை பார்க்கிறோம். மாதவி மலர், மாதவி கொடி, கோடல்னா காந்தல், கொன்றை, முல்லை, குரவம் பற்றி அருமையா சொன்னார்கள். அது பொம்மையை போலவே இருக்கும். பாவை குரவம் என்றால் பொம்மையை போலவே இருக்கும். அந்த தோற்றம் பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு பேர் பாவை என்ற சொல்லுக்கு பொம்மை என்பது பொருள். அதுபோல அந்த குறாமரம் அப்படிதான் காட்சி அளிக்கும். அதுதான் நான் அருமையா சொன்னாங்க. அந்த பல்லரும்பு போல இருப்பது முல்லை என்றும், பாம்பின் வாயில் இருக்கிற முள் பல் போன்றிருப்பது இந்த குரவ மலருடைய அமைப்பு என்று சொன்னாங்க. அதை ஞானசம்பந்தரே பாடுவார். அரவின் வாயில் முள் எயிறு ஏற்ப, அரவின் வாயில் முள் எயிறு ஏற்ப. அரவுன்னா பாம்பு, பாம்பினுடைய வாயில் இருக்கிற முள் போன்ற பல், அதை போல அரும்பு ஈன்று அரும்பை தந்து குரவம்பாவை முருகம சோலை குற்றாலம் என்று திருக்குற்றாலத்தில் ஞானசம்பந்த பெருமான் அந்த இயற்கை காட்சியை பாடுவார்ல. அருமையாக அந்த திருக்குற்றாலம் பதிகம் முழுவதுமே ஞானசம்பந்த பெருமான் திளைத்து பாடுவார். இவ்வாறு எல்லா பாடல்லையும் மிக அருமையாக அம்மையார் அவர்கள் சொன்னாங்க. பால்வெண் மரிதோய் மாடம்னா விளக்கினாங்க. அப்புறம் கண்ணின் அயலே கண்ணொன்றுடையார்னா 2 கண்ணுக்கும் சூரியனுக்கு சந்திரனுக்கு நடுப்புற ஒரு அக்னி கண்ணாக நெற்றுக்கள் இருப்பதையும் சுட்டி காட்டினார்கள். அப்படிப்பட்ட பெருமானுடைய கடலை நாம் தியானித்து கொண்டே இருப்போமானால், இந்த திருவடி சிந்தனையோடு நாம் இருப்போமானால், அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் உவகை தருவார். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் எல்லா வரங்களையும் தந்து கடைசியில் முத்திப்பேற்றை வழங்குவார் என்ற செய்தி அந்த பாடலில் குறிப்பிடப்படுகிறது. அப்புறம் இந்த பேசி பிதற்ற பெருமை தருவார். இந்த 8வது பாடல், 9வது பாடல், 10வது பாடல், 11வது பாடல் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் எல்லாவற்றுள்ளும் ஒரு ஒத்த தன்மையுடையதாக இருக்கும். 8வது பாடல்கள்லாம் ராவணனை பற்றி குறிப்பிடுவார். 9வது பாடல்களில் எல்லாவற்றிலும் அடிமுடி தேடியதை சொல்லுவார். 10வது பாடல்ல சமணர்கள் சாக்கியர்களுடைய இழிவை சொல்லுவார். 11வது பாடல்ல திருக்கடைக்காப்பு பயன் சொல்லுவார். அதை நம்முடைய தெய்வ சேக்கரார் அவர்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய புராண வரலாற்றை தொடங்குகிற பொழுதே 8, 9, 10, 11வது பாடல்கள் எப்படி அமைந்திருக்கும் என்பதை தெய்வ சேக்கரார் குறிப்பிட்டு காட்டுறார். ஞானசம்பந்த பெருமானுடைய புராணம், திருஞான சம்பந்தநாயனார் புராணம் என்ற பகுதியில பார்த்தோம்னா 8வது பாடல், அங்கே ஞானசம்பந்தருடைய 8வது பாடல் எப்படி இருக்குமா? மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையில் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என காட்ட. இந்த உலகத்துல தப்பு செய்தவர்கள் பெருமானிடம் சரணடைந்தால் அவர்களுக்கு பெருமான் அருள் செய்வான். இப்போ ராவணன் என்ன பண்றான்? பெருமானும் பெருமாட்டியும் உணர்ந்திருக்கிற உயர்ந்த மலை, அது யாராலும் அசைக்க முடியாத மலை என்றெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்திருந்தும் கூட இவன் தன்னுடைய தோல் வலிமையை கொண்டு அதை தூக்க முயன்றான். கடைசியில பெருமான் ஒரு பிறகாலை முதியினாலே அமைக்கிறார். பலகாலம் சிக்கி புலம்பினான். பிறகு அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து வருந்தியதனாலே சாமகானம் பாடினான். அப்போ பெருமான் இறங்கி என்ன செய்யறார்? அவருக்கு வாழ் சந்திரகாசங்கிற வாழ் கொடுக்கிறார். 3 கோடி வாழ் நாள் கொடுக்கிறார். ஒரு தேர் கொடுக்கிறார். ராவணன்கிற பேரே சாமி தான் வைக்கிறார். இதெல்லாம் நாம் 8வது பாடல்ல பெறுகிற செய்தி. அது ஞானசம்பந்த பெருமான் அந்த பாடலில் பதிவு செய்கிறார் என்பதை சேக்கரார் கூறுகிறார். அதே போலவே இந்த இழிவான கருவிலங்காகவும் அன்னப்பறவையாகவும் மாறியவர்கள், தங்களுடைய அலங்காரத்தினாலே போனவர்கள் பிறகு அஞ்செழுத்தை பாடித்தான் பெருமானை அறிந்தார்கள் என்ற செய்தியை அடுத்த பாடலிலும், அதுபோல இந்த 10வது பாடல் எல்லாவற்றிலும் சமன் கையர்கள், இழிந்தவர்கள், புத்தர்கள் ஆகியவர்களுடைய சொல்லெல்லாம் இழிவானவை, நம்முடைய சிவஞான கோட்பாட்டுக்கு நெருக்கி எதிரானவை என்பதை ஞானசம்பந்த பெருமான் 10வது பாடலில் குறிப்பிடுவார் என்பதை தெய்வ சேக்கரார் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதே போல 11வது பாடல்ல திருப்பதிகம் நிறைவித்து அம்மையார் அவர்கள் கூட சொன்னாங்க. 11வது பாடல்ல இந்த கையெழுத்து போடுவது மாதிரி சொல்லியிருக்கிறார் என்பது. அதே போல இங்கே திருப்பதிகத்தை நிறைவு செய்த உடனே திருக்கடைக்காப்பு சாத்தி அந்த பதிகத்துக்கு என்ன பயன், இந்த பதிகத்தை பண்ண என்ன பாருங்க, ஊனம் இலராய் உம்பர்வான துறைவாரே என்பது இந்த பதிகத்தினுடைய பயன். இவ்வாறு பதிக பயன் தருவார்கள் என்ற செய்தியையும் அம்மையார் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். அந்த பாடல்ல பார்க்கிறோம். இந்த
கடைசி பாடல் மட்டும் நான் சொல்றேன். ஞானம் உணர்வான் காழி ஞான சம்பந்தம். ஞானம் உணர்வதற்காக நம்முடைய காழியில் அவதரித்த ஞான சம்பந்த பெருமான் அவர் என்ன ஞானம்? நீங்க இந்த கோளறு பதியத்தை பற்றி அம்மையார் அவர் சொன்னார்கள். இந்த கோளறு பதியத்தினுடைய கடைசி பாடல்ல மறைஞான ஞான முனிவன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த என்ன ஞானம் பெற்றார் என்றால், சிவஞான தெள்ளமுதத்தை அம்மை முளைப்பாலோடு கலந்து கொடுக்கிற பொழுது அதை உண்டவுடனே தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று சொல்லுகிறப்போ என்ன உணர்ந்தார் என்றால், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். அம்மை தன்னுடைய முளைப்பாலில் சிவஞான தெள்ளமுதத்தை குழைத்து ஊட்டியவுடன் அதை உண்ட பிறகு ஞானசம்பந்த பெருமான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானத்தை பெற்றார், வேற எதையும் சிந்திக்காமல். அதை போல பவமதனை அறமாற்றும் பிறப்பு என்ற ஒன்றையே முற்றிலுமாக மாற்றுகிற வாங்கினில் ஓங்கிய ஞானத்தை பெற்றார். அதாங்க ஞானம் உணர்வான் என்று இந்த பாடல் சொல்றார். ஞானம் உணர்வான் காழி ஞான சம்பந்தன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார் என்றால், சிவனடியே சிந்திக்கின்ற திருப்பெருகு சிவஞானத்தையும் பவமதனை அறம் ஆற்றுகின்ற பாங்கினில் ஓங்கிய ஞானத்தையும் உவமையிலா கலைஞானத்தையும் உணர்வறிய மெய்ஞானத்தையும் தவமுதல்வர் சம்பந்தர் அம்மை கொடுத்த பால் வழியாக உண்டார். தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று மிக அருமையாக நம்முடைய தெய்வச்சேக்கரார் பாடி காட்டுவான். அதான் ஞானம் உணர்வதற்காக காளிப்பிள்ளையார் உண்ட அந்த பால். அதுல பாருங்க, தேனும் வண்டும் இன்னிசை பாடும் திருப்பாசூர். பாசூருடைய இயற்கை வளத்தை அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. பாசு பிளஸ் கூட்டல் ஊர்னா பசுமையான ஊர்னு அர்த்தம். இந்த பாசூர் என்பதை பிரிச்சிங்கன்னா பசுமை ஊர் என்று பிரிக்கணும். அப்படி மூதூர் என்பதை பிரிச்சா முதுமை ஊர் என்று வருமோ, அது போல பாசூர் என்பதை பிரித்தால் பசுமை ஊர் என்று வரும். எல்லா பாடல்லையும் அந்த இயற்கை வளம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பசுமையான ஊர் அப்படின்னு பொருளலாம். பாசு என்றால் மூங்கில் என்று ஒரு பொருள் உண்டு. அந்த மூங்கில் நாள்தோறும் மூங்கில் காட்டிலிருந்து வேடர்கள் பசுமைக்கு செல்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பசு பாலை தானாக சொரிந்து கொண்டிருந்தது. அதை தோண்டி பார்க்கிற பொழுது அந்த புற்றிலே பெருமான் இருப்பதை அறிந்தார்கள். அதனால்தான் அவர்கள் வெட்டுகிற பொழுது அந்த காயம் ஏற்பட்டு பெருமானுடைய அந்த உச்சியில் இன்றும் அந்த காலம் இருப்பதாக சொல்லுவார்கள். அதைத்தான் பாருங்க, நம்முடைய கரிகாலன் திருக்கோயில் கட்ட விளைந்தான். அந்த குறும்பர சிற்றரசன் அதை தடுக்க முயன்றான். இதெல்லாம் அந்த தலத்தினுடைய வரலாறு அம்மையார் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். இங்கே தேனும் வண்டும் இசைப்பாடுங்கிறது, இந்த வண்டுகள்ல 4 வகை உண்டு. மலர்களில் தேனை உண்டு என்ற வண்டுகளில் 4 வகை உண்டு. அது அவை என்றால் மின்னிரின் ஒரு வகை, சுரும்பு என்று ஒரு வகை, தும்பி என்று ஒரு வகை, தேன் என்று ஒரு வகை. தேன் என்பதே ஒரு வகை வண்டு. ஆக தேனும் வண்டும் இன்னிசை பாடும் திருப்பாசூர். அப்ப இயற்கை வளம் அவ்வளவு இருந்தால் தானே மகிழ்ச்சியாக அந்த நம்மையும் சிற்றறிவுடைய உயிரினங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பேரறிவு படைத்த ஆறறிவு படைத்த நம்முடைய மகிழ்ச்சியை பற்றி சொல்லவே வேண்டியில்லை. அப்படிப்பட்ட அருமையான திருத்தலமாக இருந்தது. அந்த பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் பாடிய இந்த 10 பாடலையும் யார் நன்றாக வல்லவர்களாக கேட்கவும் சிந்திக்கவும் தெளியவும் உணரவும் வல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஊனமிலராய், அவங்களுக்கு மேல பிறப்பு இறப்பு என்ற ஒன்றே இல்லை. ஊனம்னா குறைபாடு என்றால் பொதுவாக சொல்லுவாங்க. பிறப்பு இறப்பு என்ற குறைபாடு இல்லாமல் உம்பர்வானத்து குறைவார். என்ன உம்பர்னா உயர்ந்த இடத்துல மேலான, உம்பர்னா தேவர்கள் என்ற பொருள் கொள்ளக்கூடாது. வானோர்க்கும் உயர்ந்த உலகம் போகும் என்பார் வள்ளுவர். அதே போல உம்பர்வானத்து என்றால் மிக தேவர்களுக்கும் மேலான உலகத்திலே, அதாவது சிவலோகத்திலே இருப்பார்கள் என்ற மிக அருமையான ஒரு பதிக பயனை சொன்னார். இப்படி இந்த பாடல் முழுவதும் பதிவு முழுவதும் இன்னும் நிறைய செய்திகள் சொல்லலாம். நேரம் கருதி இதோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அம்மையார் அவர்கள் மிக அருமையாக இந்த பதிகம் முழுவதற்கும் விளக்கம் சொன்னார்கள். பல குறிப்புகளை எல்லாம் சொன்னாங்க. அந்த திருக்கோயில் அமைப்பையும் சொன்னாங்க. போகிற வழியெல்லாம் சொன்னார்கள். மிக சிறப்பாக எல்லாவற்றையும் எதுவும் விடாமல் மிக சிறப்பாக சொன்னாருக்கு அம்மையாருக்கு நம்முடைய பாராட்டுக்களை நம்முடைய சாந்தாமையார் சார்பாகவும் அப்பர் அருளை மன்றத்தினுடைய சார்பாகவும் நம்முடைய அன்பிற்குரிய திருப்பணிச்செம்மல் கோமலையா சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு இத்தகைய உரையாற்றுவதற்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் இங்கே
வந்து திருமுறைகளுக்கு பொருள் சொல்ல வேண்டும் என் அன்போடு வேண்டிக் கொண்டு, இந்த திருத்தலம் தொலைநாட்டு தலம் 32 தலங்களிலே 16வது தலமாக விளங்குகிற செய்தியை சொன்னாங்க. இன்னும் சந்திரன் பூசித்து பேர் பெற்ற தலம். நீர் வளர்த்தாலும் நிலம் பசுமையாக விளங்குவதனாலே பாசூரும் பெயர் வந்ததுன்னு சொன்னாங்க. நிறைய தகவல்கள் இந்த 1 மணி நேரத்தில் அம்மையார் அவர்கள் கொடுத்ததுக்கு நான் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, பாராட்டு தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வந்து நமக்கு திருமுறைகள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி, அன்பர்கள் வேறு யாரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் தெரிவிக்கலாம் என்று சொல்லி, இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.